राजाधिराजाय प्रसन्नसायिने नमो वै श्रवणाय गुरुवे ससेकामाय मध्यमं रामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। கொஞ்சம் சவுண்ட் சரியா श्रीमन्नारायण श्रीमती श्री लक्ष्मी नृसिंह परब्रह्मणे नमः श्रीमती रामानुजाय नमः। அடிதாசன் சத்சங்கத்தில் இன்னைக்கு கம்பனின் அமுத வெள்ளம் பொங்கி பெருக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கும் சுவாமிகளோட திருவாக்கினால பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமியை உபன்யாசம் நல்லபடியாக ஆரம்பிக்கிறதுக்கு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்னித் தீருமே, இம்மையே இராமாவென் இரண்டெழுத்தினால் தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்து இராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட குருகைநாதன் குறை கழல் காப்பதே உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கலா அழகிலா விளையாட்டுடையாய் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அஞ்சிலே ஒன்னு பெற்றான் அஞ்சிலே ஒன்னைத்தாவி அஞ்சிலே ஒன்னாராக ஆரியர்க்காக வேகி அஞ்சிலே ஒன்னு பெற்ற அணங்கு கண்டு அயல் ஆரூரில் அஞ்சிலே ஒன்னை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நம்முடைய பாரத தேசத்துக்கு அடையாளமாக திகழக்கூடியது என்று சொன்னால் இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமாயணமும் மகாபாரதமும் என்று காட்டப்படுகிறது. அதிலும் மகாபாரதத்தை விட ஸ்ரீராமாயணம் ஏத்தம் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்த வழியேத்தம் சொல்லுகிறது அப்படின்னு விரிவாக காட்டினார். அதனால இதிகாச சிரேஷ்டம், இதிகாசங்களுக்குள்ளே ஏற்றம் பெற்றிருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணத்துல ராமபிரானை பத்தி கம்பநாட்டாழ்வார் எப்படி அனுபவித்திருக்கிறார் அப்படின்றது இங்கே உபன்யாசிக்க வேணும் அப்படின்னு நியமனம். இப்போ ஸ்ரீராமாயணம்ன்றது என்னைக்கோ நடந்த விஷயமா? என்னைக்கோ நடந்த விஷயமா? நித்திய நம்மகிட்டே நடக்கிறது ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. எல்லார் வாழ்க்கையும் ஸ்ரீராமாயணம் தான். எப்படி? வேதாந்தாச்சாரியர் ஒரு அழகான ஸ்லோகத்தை எடுத்து இயம்புகிறார். முதலையாண்டானுடைய வார்த்தையை கொண்டு தர்போதக்ர தசேந்திரியாய நமனோ நனமனோ நக்தம் சராதிருஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதாம் தீனாம் தசாமாஸ்திதாம் அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யா பிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜதனயா நியாயேன லாலபியதே. அழகான ஸ்லோகம்.
அதாவது ஸ்ரீராமாயணத்துல பார்ப்போம்னால் அதுலயும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதும் ஒன்னாவே இருக்குன்றார் சுவாமி. என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீராமாயணத்துல சீதா பிராட்டி அசோகவனத்துல சிறைப்பட்டாள். நம்ம எல்லாம் சம்சார மண்டலத்துல சிறைப்பட்டிருக்கிறோம். அந்த அசோகவனமானது கடலுக்கு நடுவே கிடக்கிறது. நாமும் சம்சார சாகரத்து நடுவில் தான் கிடக்கிறோம். அதே போல சீதா பிராட்டி அசோகவனத்துல சிறைப்பட்டார் போல் நம்ம சம்சாரத்துல உடம்புல சிறைப்பட்டிருக்கோம். அவோ அசோகவனத்துல சிறைப்பட்டா, நம்ம சரீரத்துக்குள்ள சிறைப்பட்டோம். அவள் இருப்பது கடலுக்கு நடுவே, நாம் இருப்பதோ சம்சார சாகரத்துக்கு நடுவே. அந்த அசோகவனத்தை சூழ்ந்திருப்பது உப்பு கடல், நமக்கு சூழ்ந்திருப்பது சம்சார கடல். அதுக்கு மேலே அங்க அவளை பாடுபடுத்தினது 10 தலை கொண்ட ராவணன். இங்க நம்மள பாடுபடுத்துறது கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, இது 10. அடுத்தது அங்கு சீதா பிராட்டிக்கு அசோகவனத்தில் இருக்கிற போது ராமனுடைய பிரபாவம் தெரியாமல் எங்க இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியாமல் இருந்தது. இங்கே நம்ம சம்சார சாகரத்தில் இருக்கிற போது பகவத் பிரபாவம் தெரியாமல் நாமும் இங்கே தவித்துக் கொண்டு கிடக்கிறோம். அங்கே சீதா பிராட்டிக்கு திருவடியானவர் நேர்பட்டு ராம பிரபாவத்தை சொல்லி அவள் நிலை பெறும்படியாக பண்ணினார். அதுபோல நமக்கு இங்கு ஆச்சாரியன் நேர்பட்டு பகவத் பிரபாவத்தை சொல்லி நாம் நிலை பெறும்படியாக பண்ணுகிறார். அங்கே சீதா பிராட்டிக்கு ஹனுமன் ராமாங்கிதமான கணையாழி மோதிரத்தை கொடுத்தான். இங்கோ ஆச்சாரியன் பகவதங்கிதமான பஞ்சசம்ஸ்காரம் என்னும்படியான தாப புண்ட ததாநாமஹா மந்த்ரோயாகச்ச பஞ்சமகான சமஸ்ரேணத்தின் மூலமாக மந்திரத்தை கொடுத்தருளுகிறான். அங்கே ஆச்சாரியன், அதாவது அங்கே காட்டியிருக்கக்கூடிய வகையா அங்கே ஆச்சாரியன் மூலமாக நாவிலே ஸ்ரீராமன் திருநாமம் திகழ்ந்து ராமபக்தி, அங்கே அனுமன் மூலமாக ஸ்ரீராமநாமம் திகழ்ந்து ராமபக்தி வளர்ந்தது. இங்கு ஆச்சாரியன் மூலமாக நமக்கு அடியேன் ராமானுஜதாசன் என்கிற நாமம் பெற்று அந்த எம்பெருமானுடைய பக்தி வளர்ந்து அங்கே சேர்கிறோம். அவ்விடத்திலே ராமபிரானானவன் இந்த ஹனுமன் சேர்த்து வைக்க அவன் இந்த உப்பு கடலுக்கு நடுவே வந்து அம்பு கூட்டங்களாலே எதிரிகளை அழித்து சீதையை அழைத்து கொண்டு கை கொண்டு போகிறான். இங்கே அதே போல ஆச்சாரியன் சொல் கேட்டு அந்த எம்பெருமான் நம்முடைய சம்சாரத்தை அழித்து நம்முடைய கர்மங்களை அழித்து பறவையேறு பரம்பொருளா நீ என்னை கை கொண்ட பின்னு நம்மை கை கொண்டு போகிறான். அங்க சீதை பெருமானோடு சேர்ந்ததுனாலே அவளுக்கு சுகம் ஏற்படுகிறது. அவள் நேர எங்க போறா, அசோகவனத்திலிருந்து நேர பெருமானோட கோசல சாம்ராஜ்யம் போறா. நம்ம அந்த பெருமானோடு அவன் கை கொள்ள, நாம் பறவையேறு பரம்பொருடன் கை கொள்ள இங்கிருந்து நாமும் விமானத்தின் மீதேறி அச்சிராதி மார்க்கம் வழியாக வைகுண்டலோகம் போகிறோம். அப்போ ஸ்ரீராமாயணமும் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும், ரெண்டும் ஒன்றும் அப்படின்னு காட்டப்படுகிறது. அழகா பொருத்தி ஒரு மனுஷனுடைய, ஒரு பிரபன்னனுடைய வாழ்க்கையை அழகா ஸ்ரீராமாயணத்தோடு பொருத்தி அற்புதமாக காட்டுகிறார் வேதாந்தாச்சாரியர். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீராமாயணத்துல ராமபிரானை பத்தி கம்பன் எப்படி பார்க்கிறான், கம்பனின் பார்வையில் ராமன், கம்பனின் ராமன் என்கிற தலைப்புல ஒரு சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், ராமநாமத்தினுடைய பெருமை என்ன, ராமநாமத்தினுடைய பெருமை என்ன, ராமாயணத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு காட்டுறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இன்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்னி தீருமே, இம்மையே இராமாவன் 2 எழுத்தினால். நன்மையும் செல்வமும்னா என்ன? நன்மையும் செல்வமும்னா உலகியல் நன்மைக்கும் உலகியல் செல்வத்துக்கும் ராமநாமம் வேண்டாம், அது கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்கா. இப்ப நன்மைனா என்ன, செல்வம்னா என்ன, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு நன்மையாவது ஆத்மாவுக்கு நன்மை. ஆத்மாவுக்கு நன்மை என்ன? ராமபிரான் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை. நம்முடைய ஆத்மா
பகவானை சேருவதற்கு வழி பகவானே என்பதை ராமபிரான் ராமச்சரம ஸ்லோகத்துல காட்டி அருள் இருக்கிறான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி செய்யாச்சதே அபயம் சர்வ பூதேபியா ததாம்யேதத் பிரதம்மமான்னு காட்டுறான். கண்ணனுக்கு ராமனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? கண்ணனும் சரம ஸ்லோகம் சொன்னான், ராமனும் சரம ஸ்லோகம் சொன்னான். கண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு பத்துன்னா, ராமன் அப்படியே வந்தா போரும், விட வேண்டியதை பத்தி ஒண்ணுமே சொல்லல, என்ன பத்தினா போரும்ன்றான். அப்போ ராமபிரான் சொன்ன அந்த சரணாகதி தான் நமக்கு நன்மை, நன்மையும் செல்வம். எது செல்வம்? செல்வம் உலகியல் செல்வம் இல்ல, கைங்கரிய ஸ்ரீதான் செல்வம். அப்ப செல்வம்னு சொன்னா பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் செல்வம், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. அடுத்தது காட்டியிருக்கிற வகையா என்னவென்றால் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. இப்படி அந்த எம்பெருமானை அடைந்தவனுக்கு தஸ்ய ஆத்மா புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன சாமியம் உபயித்தின்னு காட்டப்படுகிறது. அப்போ என்னவாகிறதுனா, புண்ணிய பாபங்கள் எல்லாம் போய பிழையும் புகுதருவான் நின்னடவும் தீனில் தூசாகும் ஆண்டாள் காட்டினார் போல ராமநாமத்தாலே போய பிழையும் புகுதருவான் நின்னடவும் தீனில் தூசாகும். அதனால ஆண்டாள் காட்டுகிறாள். அந்த திருநாமத்தை சொல்ல என்ன ஆகும்? பாடினால் போய பிழையும் புகுதருவான் நின்னடவும் தீனில் தூசாகும். எத்த பாட? இந்த ராமபிரானுடைய திருநாமத்தை பாட. திண்மையும் இன்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. இப்படி புண்ணிய பாபங்கள் நசிந்தால் என்னவாகும்னா, சன்மமும் மரணமும் இன்றி தீரும் இந்த ஆத்மா பரமபதம் போய் சேரும். எதனால? இம்மையே இராமாவன் ரெண்டு எழுத்தினார். ரெண்டே எழுத்து இராமாவன் ரெண்டு எழுத்தினால். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமஹ் கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னாம் பிரபுரபம் அந்யன்றாம் ந வைஷ்ணவானாம். அதாவது யம தர்மராஜா அவன் பார்க்கறானா, அவனுக்கு யம கிங்கரர்களை பார்த்து, எங்கப்பா போறீங்க, காதங்கார்த்தால பாசக்கயிறை தூக்கிட்டு கிளம்பிட்டீங்களே, இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கிற போது அந்த லிஸ்ட்ல ராமனுடைய பக்தன் ஒருத்தன் இருந்தான். ராமபக்தன் இருக்கான்னு, எப்பா அவனை தயவு செய்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுங்கோ, அவனை நீங்க தொட முடியாது. ஏன் தொட முடியாது அப்படின்னால், நீ தான் எல்லாருக்கும் பிரபுன்னு சொல்றாளே, எல்லாருக்கும் நீ யம தர்ம ராஜா இல்லையா? நான் அவளை தொடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, மற்றவாளுக்கு நான் யம தர்ம ராஜா, அவளுக்கு ராஜா ராமன் தான். அதுதான் பரிஹர மதுசூதன பிரபன்னாம். மதுசூதனனுடைய அடியவர்களை விடுத்து மற்றவர்களை கை கொள்ளுங்கோள், மதுசூதனனுடைய அடியவர்களை தொட்டாய் நீ கெட்டாய் சொல்றான். பஜன சம்பிரதாயத்துல ஒரு பாட்டு உண்டு, அடிய ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது உண்டு. யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான் ராமபக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான். அப்போ ராமபிரானுடைய பக்தனாக இருப்பது அப்படின்றதுதான் இங்க ரொம்ப அழகா காட்டப்படுறது, ராமநாமத்தினுடைய ஏற்றம். அதுதான் சன்மமும் மரணமும் இன்னி தீருமே இம்மையே இராமாவன் என்று எழுதினார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 திருநாமங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம்னா கூட 20-25 நிமிஷம் ஆகும். ஆனா நம்மெல்லாம் வெறும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவா இல்ல, சூப்பர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவா. எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த பிரேயரையே ரொம்ப அழகா கன்சைஸ் பண்ணி, ஒன்றும் பண்ண வேண்டாம், 1000 நாமத்தை சொல்லு, என் பேர் 1000 இருக்கு அதை சொல்லு, அதை கூட தான் சொன்னா கேட்காதுகள்னு தெரியும். ஏன்னா தான் சொன்ன பகவத்கீதை 700, அதை எவனும் கேட்கல. அதனால பகவான் தான் சொன்னதை கேட்காததுனால அவன் என்ன பண்றான், இந்த பீஷ்மரை விட்டு நீர் சொல்லும், நான் சொன்னா இதுகள் கேட்கல, நீர் சொல்லும் கூட்டிட்டு போறான். நம்மாத்து குழந்தைகளுக்கு அப்படிதானே, நம்ம சொன்னா கேட்காதுகள், நம்ம சொன்னா யாரு கேட்கறா, நம்மாத்துல கேட்கறது இல்லையோ. பகவான் சொன்னா கேட்கல, உடனே என்ன பண்ணார், ஆள் வச்சு சொல்லணும் சொன்னான். நேரம் வரார் பீஷ்மர், கண்ணன் நின்றுட்டு இருக்கான், கேட்கிறான். தர்மபுத்திரர் கேட்கிறார், கிமேகம் தெய்வத்தம் லோகே
கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக கம் அர்ச்சந்தஹ கம் பிராப்னுயு மானவஹ சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிம்சபன் முக்ஷதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். கேள்வி, அழகான கேள்வி. யார் ஒரே தெய்வம் இந்த லோகத்துல, அதாவது ஒரே மாத்திரை, அந்த மாத்திரையை சாட்டா தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, எல்லா வலியும் போகணுன்ற அளவுலையோ விக்ஸாக்ஷன் 500 மாதிரி, எனக்கு விக்ஸாக்ஷன் 500 மாதிரி ஏதாவது ஒண்ணுத்த சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம், என்னால பாடுபட முடியல, கோவில் கோயிலா போக முடியல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க போறேன் அப்படின்னு கேட்கிறார். கிமேகம் தெய்வத்தம் லோகே இம்வாப்யேகம் பாராயணம். யாருடைய திருநாமத்தை பாராயணம் பண்ண வேண்டும்? யாருடைய ஸ்துவந்தஹா கம், கேட்கத்தக்கவன் யார்? கம் அர்ச்சந்தஹா, பூஜிக்கத்தக்கவன் யார்? யாராலே நமக்கு அனைத்து நன்மையும் ஏற்படுகிறது? உம்முடைய நினைவாலே யார் மேலான தர்மம் கேட்கிறார். பீஷ்மர், ஏயா தர்மத்தையே கையும் காலும் முளைச்சவனா பக்கத்துல வச்சுண்டு என்கிட்ட வந்து யார் தர்மம்னு கேட்கறீங்களே. கண்ணனை காமிச்சு ஏஷமே சர்வ தர்மா, நேரம் நிக்கிற கண்ணனை காமிக்கிறார். ஏஷமே சர்வ தர்மானாம், இவன் தான் மேலான தர்மம், இவனை தவிர்ந்த மேலான தர்மம் ஒன்று கிடையாது அப்படின்னு கண்ணனை காமிக்கிறார். அப்போ அந்த கண்ணனை பத்தின வார்த்தை அதை சொன்ன உடனே இருங்கோ சொல்றேன்னு 1000 நாமத்தை சொல்றார். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரான்னு சொல்றான். இந்த 1000 நாமம் வெறும் 20 நிமிஷம் தான் ஆகும். சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும். இந்த 20 நிமிஷம் ஸ்லோகத்தை சொல்றதுக்கும் கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் அதுக்கும் அவளால முடியாது. அதுக்குள்ள மேனேஜர் போன் பண்ணிடுவார். அதனால அந்த 20 நிமிஷத்துக்குள்ள இல்லைன்னாலும் அந்த 2 நிமிஷத்துல சொல்ற மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா எல்லாமே டேப்லெட் ஃபார்ம்ல வந்துடும். தோல்வி உணவு உட்பட ஒரு மாத்திரை சாப்பிட்டா வயிறு ரொம்பிட்டு இருந்தாமே, ஒரு மாத்திரையை சாப்பிட்டா அனைத்து சக்தியும் கிடைச்சு விட்டுருந்தாமே. இது மாதிரி ஏதாவது இருக்கா? அன்னைக்கே பார்வதி தேவிக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். பார்வதி தேவிக்கு இன்னைக்கு இல்லை, அவ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அன்னைக்கே தெரிஞ்சு கொடுத்தோம். இதுகளெல்லாம் 20 நிமிஷம் கூட இதுகள் பெருமாள் முன்னாடி நிக்க முடியாது இதுகளுக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம். அவ என்ன பண்ணா? அதனால கேட்கிறா, கேனோபா ஏன் அலகுணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியம் பிரபோ. அதாவது ஒரு உபாயம் சொல்லுமே, 1000 சொல்றது ரொம்ப கஷ்டம். இது இந்த 20 நிமிஷம் அவளுக்கு தெரியும். விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியதேர் பண்டிதேர் நித்தியம், நித்தியம் படிக்கணும் சொல்லுமே அப்படின்னு உடனே பரமசிவனார் டக்குன்னு யோசிக்கவே இல்லையா. டக்குன்னு இந்த ஸ்கூல்ல கேள்வி கேட்டா, எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பான். இப்படி கை தூக்கி அது மாதிரி அவர் கை தூக்கி சொன்னார். டக்குன்னு இம்மீடியட்டா என்ன சொன்னார்? ஸ்ரீராம ராம ராம இதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. இந்த ஒண்ணுத்தை தான் இம்மையே ராமாவன் 2 எழுத்தினால் என்ன காட்டுகிறார். ராமநாமத்தினுடைய மேன்மையை ரொம்ப அழகா காட்டுகிறார். அதற்கு பிற்பாடு தான் காட்டின ஸ்ரீராமாயணம் என்பது தன் மனதிலே தோன்றினது அல்ல. முதல் நூலான வால்மீகி ராமாயணத்துக்கு ஒத்தார் போலையும் அதை மிகைப்படுத்தி காட்டுகிறார் போலத்தான் அமைந்திருக்குமே வழிய வால்மீகி ராமாயணத்துக்கு எதிர்தட்டாக கம்பர் ராமாயணம் அமைக்கலை. There will be some differences, but those differences will be complementing Valmiki Ramayanam, but it will not be against Valmiki Ramayanam. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவா இன்னைக்கும் கம்பராமாயணத்தை போற போலிய கொண்டாடுகிறார்கள். கம்பர் ராமனை எப்படி காட்டுறார்னா பரமபுருஷனாகவே காட்டுகிறார். வால்மீகி கூட சில இடங்கள்ல ராமனுடைய பரத்வத்தை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கம்பர் எல்லா இடத்துலையும் ராமனுடைய பரத்வத்தை பறக்க பேசுறார். கம்பருடைய பாட்டுல ஆழ்வார்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அற்புதமா இருக்கும். அப்படி இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ். அப்படி பார்க்கிற போது நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு தேரெழுந்தூருள் வாழ்வோன் காரண கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். என்ன அழகான வார்த்தை! வேதத்துக்கு உபபிரம்மணங்களாக இருக்கக்கூடியது இதிகாசங்கள் அப்படின்னு காட்டுறார். வேதோபபிரம்மணம்
வேதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்னு பூர்வகண்டம், மத்தொன்னு உத்தரகண்டம். வேதத்துக்கு கிளமாக இருக்கு பாருங்க, அதான் வேதாந்தம் அப்படின்னு பேரு. அந்தம்னா முடிவு. வேதத்தினுடைய முடிவு பகுதிக்கு பேர் வேதாந்தம். அதுதான் இப்ப நம்ம சொல்றோமே உபனிஷத்துக்கள், அதுதான் வேதாந்தம். வேதத்தினுடைய பூர்வ பாகம் அது பேர் கர்ம காண்டம் அப்படின்னு பேரு. கர்ம காண்டம் டாக்ஸ் அபவுட் த டியூட்டி ஆஃப் an individual, the பூஜா விதி ஃபார் பகவான். ஆனா பிரம்மகாண்டம் எதை சொல்லுகிறதுனா பகவானுடைய ரூப குண விபூதிகளை பற்றி பிரம்மகாண்டம் விசாரிக்கிறது. அந்த பிரம்மகாண்டம் உபனிஷத்துக்களாக இருக்கிறது. கர்மகாண்டத்துக்கு சாஸ்திரங்கள் அதை விளக்க வந்தவை. மனு தர்மாதி சாஸ்திரங்கள், யாக்ஞவல்கியர் சாஸ்திரங்கள், இவை எல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாம் அந்த கர்மத்தை விவரிக்க வந்தவை. அதனால்தான் சங்கேப தர்ம சாஸ்திரம்னு போட்டிருக்காளே. இதெல்லாம் எதை அடியொற்றியதுன்னா வேதத்தினுடைய கர்ம காண்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது. அப்ப பிரம்மகாண்டமான உபனிஷத்துக்களை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது தான். அதுதான் இதிகாச புராணங்கள். என்னத்துக்கு? கான்செப்டை நேர சொன்னா புரியாது. கான்செப்டை நேர சொன்னா புரியாது. அதனால தான் எக்ஸாம்பிள் போட்டு சம் போட்டு கொடுக்குறேன். பித்தாகரஸ் தீரம் சொன்னா புரியாது. அந்த பித்தாகரஸ் தீரம் ப்ரூவ் பண்ணணும். எப்படி? சம்ஸ் போட்டு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ த கான்செப்ட் வில் ஹாவ் டு பி எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ சம் மோட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதே போலத்தான் வேதாந்தம்ன்றது வெறும் கான்செப்சுவல் ஆஸ்பெக்டை மட்டும் சொல்றது. தத்துவ கோட்பாடுகளை வேதாந்தம் சொல்ல, அந்த தத்துவ கோட்பாடுகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, உண்மையாக காட்டப்படுகிறது. பகவானுடைய ரூப, பகவான் அழகா இருப்பான். எப்படி அழகா இருப்பான்? பகவான் நன்னா கருணையோடு இருக்கக்கூடியவன். என்ன கருணை அவனுக்கு இருக்கு இப்படி சொல்லிட்டா போருமா? அந்த கருணை எங்க இருக்குன்னு தெரியணும்னா அதுக்குத்தான் இதிகாசங்கள் வேண்டும். அப்போ இதிகாசங்கள் பிரம்மகாண்டத்தை விளக்க வந்தவை. அதனால்தான் ஆரண கவிதை செய்தான். ஆரண கவிதை செய்தான். வேதாந்த தாத்பரியங்களை கொண்டு 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 கொட்டி வால்மீகி காட்டியிருக்கார் அப்படின்னு கம்பர் காட்டுறார். காரண கொடையான் கம்பன் தமிழினால். அப்ப அவர் முதல் நூல் காட்ட நான் தமிழிலே வழிநூலாக இதை செய்தேன். எப்படி வேதம் சம்ஸ்கிருதத்திலிருந்து வேதம் தமிழ் செய்த மாறன் இருந்தாரோ அதே போல ராமாயணம் சம்ஸ்கிருதத்திலிருந்து ராமாயணத்தை தமிழ் செய்த கம்பன் இருந்தான். கம்பனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? கம்பன் தொடங்கறச்சே ஒரு பாட்டு சொன்னனே. அதாவது இந்த கம்பராமாயணத்தை தொடங்குகிற போது அடியேன் ஒரு பாட்டை சொல்லியிருந்தேன். பாட்டுல கம்பன் ஆரம்பிக்கிற போது அந்த கடவுள் வாழ்த்துல காட்டுகிற போது என்ன பண்றான் கம்பன்னா, ரொம்ப அழகா நம்மாழ்வார துதித்து ஸ்டார்ட் பண்றார், தொடங்குறார். கம்பநாட்டாழ்வார் நம்மாழ்வார் மேல அவ்வளவு பக்தியோடு இருந்தார். அவர் சடகோபரந்தாதின்னு ஒண்ணு பாடியிருக்கார். இந்த ராமாயணத்தை எடுத்துன்னு ஸ்ரீரங்கத்துக்கு போறார். ஸ்ரீரங்கத்துக்கு போய் அரங்கேற்றம் பண்ண வேண்டும் அப்படின்னு போறார். அங்க போர்ச்சே இந்த கம்பர் ராமாயணத்தை எடுத்துட்டு போய் நேர நம்பெருமாள் பெரிய பெருமாளினுடைய திருவடி தாமரைகளை வைத்து பூஜிக்க வேணும்னு அதை எடுத்துன்னு போர்ச்சே பெரிய பெருமாள் கேட்டார், நம் சடகோபனை பாடினியோ? நம் சடகோபனை பாடினியோ? என்ன பாடினியே? என்னோட சடகோபனை பாடினியா நீ அப்படின்னு கேட்கிறார். உடனே சடகோபரந்தாதி என்ன அவதரித்தது. இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரிலே ஆழ்வார் திருநட்சத்திரத்தும் போது உற்சவத்திலே ஒரு நாள் இந்த சடகோபரந்தாதி அங்கே சேவிக்கப்படுகிறது. இது கம்பர் சொன்னது. அந்த சடகோபனத்தான் தருகை நீண்ட தயரதன் தான் தரு இருகை வேழ திராகவன் தன் கதை திருகை வேலை திரைமிசை செப்பிட. ராமனுடைய கதையை நன்றாக செப்புவதற்காக யார் எனக்கு அருள வேண்டும்னா குருகைநாதன் குறைகழல் காப்பதே. நம்மாழ்வாருடைய கட்டாட்சம் எனக்கு வேணும், நம்மாழ்வாருடைய கட்டாட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு காட்டுறார். அப்போ இவர் என்ன பண்ணினார், எப்படி தொடங்குறார்னா, காரண கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. வேதம் தமிழ் செய்த மாறன், அதே போல ராமாயணம் தமிழ் செய்த கம்பன். ராமாயணத்தை தமிழ் செய்தார் கம்பர். அடுத்தது ராமன் எப்படி பார்க்கிறார் கம்பர் ராமன். வால்மீகி ராமாயணத்துக்கு கம்ப ராமாயணத்துக்கு என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு?
சிற்சில வித்தியாசம் இருக்கு. வால்மீகி ராமாயணம் ரொம்ப பழசு, எப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால வந்தது. கம்பராமாயணம் இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்தது 2nd century 3rd century. வால்மீகி ராமாயணம்ன்றது பாடல்கள்னு பார்த்தா ஸ்லோகங்கள்னு பார்த்தா ரெண்டுமே பற்பல ஸ்லோகங்களை கொண்டது. ராமனுடைய நிலைய வால்மீகி எப்படி காட்டுறார் தெரியுமா? சில இடங்கள்ல பரமபுருஷன் எடுத்து காட்டுறார், ஆனா பல இடங்கள்ல ராமபிரான ஒரு மனித நிலையை கொண்டிருக்கிறவனா காட்டுறார். ராமா நீ நாராயணனா, பவான் நாராயணோ தேவஹா. ராமராவண யுத்தம் முடிஞ்சவன்னு எல்லாரும் சொல்றார். இல்ல நான் நாராயணன் இல்ல, நான் மனுஷன் அப்படின்னு ராமன் தன்னை சொல்லிக்கிறான். ஆனா கம்பர் ராமனை ஒரு மனிதன்னு தொடங்கி பற்பல இடங்கள்ல ரொம்ப அழகா பரமபுருஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வர்றார். அந்த சீதைய ராவணன் தொட்டு தூக்குறா போல காமிச்சார் வால்மீகி. ஆனா சீதைய அப்படியே பரணசாலையோட தூக்குறா போல அமைஞ்சிருக்கும் எங்க கம்பராமாயணத்துல. அடுத்தது சூர்பனகை எப்படி வருகிறாள்? சூர்பனகைனா பயமுறுத்துற விதத்துல வரா சூர்பனகை. எங்க முதல்ல ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்க்கறச்சு. ஆனா கம்பர் கொஞ்சம் அங்க சேஞ்ச் பண்றாரு அழகா. ஏன்னா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறவோ பயமுறுத்துற மாதிரியா வருவோ, சரி இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பாட்டு வைக்கிறார். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் மண்ணுங்க செஞ்சவியர் கஞ்சம் நிகர் சீரடியலாகி அந்நொழில மஞ்ச என்ன அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். தூக்கி வைக்கிறார் அவருடைய அழகின் சிறப்பை. கடைசியில மலையிலிருந்து பிடிச்சு கீழே தள்ளுவார். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. பல்லவம் அப்படி ஆடிண்டு வராளாம். அணுங்க பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவியர் கஞ்சம் நிகர் சீரடியலாகி மெல்ல அடியை எடுத்து அந்த அவள் கட்டியிருக்கும் உடை மெல்ல ஆடும்படியாக மெல்ல அடியெடுத்து வருகிறாள். சீரடியலாகி அந்நொழில மஞ்ச என்ன அன்னமென மின்னும். இளமை ததும்ப 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 இந்த பெண் பிள்ளை அன்னத்தை போல நடந்து வருகிறாள். இது வரைக்கும் எவ்வளவு அழகா இருக்கு. ஆஹா, உருவகப்படுத்துறச்சேவே அழகா இருக்கு நினைக்கிறச்சேவே. நான் கடைசியில என்ன சொல்றாரு தெரியுமா? வஞ்சியன, மனசுல வஞ்சம், நஞ்சம். வஞ்சி இளம் பெண், ஆனா நஞ்சம் என மனசுல நஞ்சம். உடம்பு அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? மேனி அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அழகு வெளியில இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள என்ன இருக்கு? வஞ்சம் இருக்கு, நஞ்சம் இருக்கு. வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள்னு சொல்றாரு. இதுல பாக்குற போது அவளை அழகா காட்டியிருக்காருன்னு எல்லாரும் சொல்லுவா. இல்ல, அவளை இதை விட மோசமா காட்ட முடியாது. ஏன்னா வால்மீகி அவளுடைய குரூரத்துவம் உடம்பிலே தெரியும்படியாக காட்டினார். ஆனா இவோ அவளை அவ்வளவு நல்லவளா காட்டக்கூடாது. ஏன்? அவ மோசமானவோ, அதனால அவ ஏமாத்துவோ, அதனால அழகான ரூபத்திலே ஒரு அரக்கியாக காட்டியிருக்கிறார் கம்பர். நீலாம்பரி மாதிரி பாத்தீங்களே, அப்படி காட்டியிருக்கார் கம்பர். நந்தினி மாதிரி கம்பர் கிட்டே இருந்தா இன்ஸ்பயர்டு. இந்த இவ கிட்டே இருந்தா, யாரவோ சூர்பனக கிட்டே இருந்தா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர்டு. அப்படி வந்தான்னு காட்டியிருக்கார். மேலே அகல்யா சாப விமோச்சனத்துல வால்மீகி என்ன பண்றார் அப்படின்னு சொன்னால், அகல்யை சபலத்தினாலே அவனிடத்துல ஈடுபட்டு இருக்கிறாள். அதான் உண்மை. அகல்யைக்கு அவன் வந்தவன் இந்திரன் தெரிஞ்சு விடுறது, ஆனாலும் ஈடுபட்டுட்டான். இங்க இவர் அகல்யைக்கு ஈடுபட்டாள்னு சொல்லி அந்த அகல்யைய அவள் மனசுல இப்ப தூய்மையா இருக்கா, அதனால இந்த அகல்யை சேர்த்துக்கோன்னு சொல்லி அவனை கற்புக்கரசியாக்கி ராமன் சேவிக்கிறான். டேமேஜ் அவ்வளவா பண்ணல கம்பர் அகல்யைக்கு. மேல தாரை வாலியினுடைய மனைவி, அதுக்கப்புறம் சுக்ரீவனை கல்யாணம் பண்ணிக்கிறார். என குரங்கினத்தவள், அதனால் அவளுக்கு இந்த நியமம் கிடையாதுன்னு சொல்லி. இது வால்மீகி ராமாயணத்துல. ஆனா இங்க வாலியினுடைய மனைவியான தாரை கைம்பெண்ணாக ஒரு கோலம் கொள்ளுகிறாள். மேல இரணியனோட கதை, இரணியன் வதைப்படலம்ன்றது இல்லவே இல்லை. எங்க
வால்மீகி ராமாயணத்துல. ஆனா இரணியன் வதைப்படலம்ன்றது இந்த கம்பராமாயணத்துல உண்டு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போனீர்களேயானால் கம்பர் அரங்கேற்ற மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். இந்த கம்பர் அரங்கேற்ற மண்டபத்துக்கு அது தாயார் சன்னதிக்கு நேர் எதிர்க்க இருக்கும், வேதாந்தாச்சார் சன்னதிக்கு முன்னால இருக்கும். அதுக்கு நீங்க தாயார் சன்னதில இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ரைட் சைடுல மேல மேட்டழகிய சிங்கர் சன்னதின்னு அமைஞ்சிருக்கும். இந்த மேட்டழகிய சிங்கர் சன்னதி இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி. கம்பர் அழகிய அரங்கேற்ற மண்டபம் இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி. அந்த மேட்டழகிய சிங்கர் அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு வந்தவர். கம்பர் என்ன சொல்லிவிடுறார், இரணியன் வதைப்படலத்துல சிரித்தது செங்கட்சியம் அப்படின்னு சொல்றார். தூணப்புழண்டு ஆணிலும் உடன் அணுவை சதகூரிட்ட கோணிலும் உடன் நீ சொன்ன சொல்லிலும் உடன் இன்னின்ற தூணிலும் உடன் சொல்றான் பிரகலாத ஆழ்வான். கம்பன் சொல்றான், தூண்ல இருக்கானா உடைக்கிறான். உடைஞ்ச உடனே தூணை பிளந்து கொண்டு அந்த இரண்யனை அழிப்பதற்காக தலைக்கு மேல சிங்கத்தை போலவா, தலைக்கு கீழே மேனியானது மனுஷ உருகொண்டோ அந்த சிங்கமானது சிரித்து கொண்டே வந்தது. வரான் பெருமாள். அப்போ அங்க இருக்கிறவாள்லாம் இதுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சு விடுற. சிங்கம் எங்கேயாவது சிரிக்குமா? சிரிக்கிறதுன்றது மனுஷனுக்கு தானே வரும், மிருகம் எங்கேயாவது சிரிக்குமா? சிங்கம் சிரிச்சதுன்னு சொன்னா இதை ஒத்துக்க முடியாது, இதுல பொருட்குற்றம் உள்ளது. அது ஆட்சேபிச்சா அது நிரூபிச்சே ஆகணும். ஒரு பொருட்குற்றம் உள்ளதுன்னா பொருட்குற்றம் இல்லை நிரூபிக்கணும். சிங்கம் சிரிச்சுடுத்துன்னு சொன்ன இப்ப சிங்கத்தையா கொண்டு வந்து காட்ட முடியும் இவருக்கு. என்ன பண்றாரு, அங்க பாக்குறாரு மேட்டழி சிங்கர் சன்னதி இருக்கு, மேல ஏறி போறார். அந்த நரசிம்மனை போய் கையை கூப்பிடுறார். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சொன்னேன், நீ சிரிக்க மாட்டேன், நீ வா நினைச்சுட்டு இருக்கா, தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணேன்னு. உடனே அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னால் தன்னுடைய சமாதியை குலைத்து கொண்டு நரசிம்மனானவன் அங்கிருந்து ஆஹான்னு சிரிச்சுட்டே வெள்ள வரான். சிரிச்சுட்டே வெள்ள வரான். அப்ப பார்க்கிற போது அடியவன் என்ன சொன்னானோ அதை மைப்பிப்பான் பகவான்றத கம்பர் ப்ரூவ் பண்ணிட்டார். சிரித்தது செங்கட்சியம்னு காட்டி. இது இரணியன் வடைப்படலம்ன்றது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல. அதே போல தசரதனுக்கு கடைசியா கிரியைகளை பண்ணது யார் தெரியுமா? வால்மீகி ராமாயணத்துல பண்ணினது பரதாழ்வான். ஆனா கம்பர் அப்படி காட்டல. கம்பர் நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி தனக்கு இறுதி சடங்கை பண்ண சொல்லுவான், அதனால சத்ருக்ன ஆழ்வான் பண்ணினதா காட்டுறார். இப்படி இங்க பார்க்கிற போது இந்த மாறுதல்களெல்லாம் இருந்தாலும் கூட கம்பர் முதல் நூலை விட்டு நழுவினதே இல்லை அப்படின்னு காட்டப்படுறது. அடுத்தது ராமபிரான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் அப்படின்றத ஸ்பஷ்டமா பல இடத்துல காட்டுறார். சனாதன தர்மி கம்பர் அப்படின்றது தெரியும். அதனால தான் இன்னைக்கும் பல சோகால்ட் நாத்திகர்கள் கம்பரை தொடர்றதுக்கு பயப்படுறார். அதனால்தான் கம்பரை எப்படி உருவகப்படுத்தி விட்டார்கள்னா, கம்பர் ஸ்ரீ வைஷ்ணவர், கம்பர் ஒரு சனாதனின் உருவாகப்படுத்தாம கம்பராமாயணத்தை எடுத்துட்டு அது வெறும் இலக்கிய நூல் போல பேசுகிறார்கள். அங்க பார்த்தீர்களேனால் they will conveniently oppose or conveniently neglect ராமபிரான்ஸ் பரமபுருஷத்துவம் from கம்பர். கம்பர் ராமபிரான் பரம்பொருள் என்பதை மறைத்து விட்டு மீதியெல்லாம் பேசுவா. ராமன் பண்ணினது தவறு. என்ன தவறு? எப்படி நெருப்பில் இறங்க சொல்லலாம், எப்படி வாலியை கொல்ல சொல்லலாம். கம்பர் ரொம்ப அழகா பதில் கொடுத்திருக்கார். வாலியை மறைந்திருந்து அடித்ததற்கு காரணம் என்னன்னு கம்பர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஏன் வால்மீகி கூட சொல்லல. ஆனா இவ அந்த கம்பராமாயணத்தை வச்சுட்டு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை அன்னைக்கு இருக்கிற சாஸ்திரத்தை வச்சுட்டு பார்க்கணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை வச்சுட்டு அன்னைக்கு நடந்த ஒன்ன வச்சு நீங்க யார் ஜட்ஜ் பண்றதுக்கு? பெருமாளை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு? ஒன்னும் பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கணும், அது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இன்னொன்னு ராமாயணத்து மேல நம்பிக்கை இருக்கணும், அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா பெருமாளையும் ஜட்ஜ் பண்ணுவீள், ராமாயணத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீள், போறாதுக்கு மேடை போட்டு பேசி காசும் பாப்பள். இதை வச்சுட்டு அதெல்லாம் எங்கே இதை ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு தான் போடணும் அடி. திரும்பி ஊர் போய் சேரணுமே இல்லையா? அப்போ இப்படி பார்க்கிற போது
இந்த இடத்துல கம்பராமாயணத்துல காட்டுகிற போது ராமபிரான எல்லா இடத்துலயும் அவதார புருஷனாகத்தான் காட்டுகிறார். அதை சொல்ற ஒரே ஒருத்தர் கம்பவாரிதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மட்டும்தான் அந்த மேடையில ராமபிரான அவதார புருஷன் ஸ்பஷ்டமா சொல்லுவார். மாயோன் அவதரித்தான் வையம் காப்பதற்கே, தாயோடு தந்தையர்க்கு இன்பம் தருவதற்கே, ஆயோன் அவதரித்தான் அன்பர் காப்பதற்கே, வேயோன் அவதரித்தான் வேந்தர் வாழ்வதற்கே. நல்ல எடுத்த உடனே மாயோன் அப்படின்னு காட்டுறார். தமிழர்கள் மாயோன் என்று திருமாலைத்தான் குறிப்பார்கள். எங்க? தொல்காப்பியத்திலிருந்து இருக்கு. தொல்காப்பியத்துல ஸ்ரீராமாயணத்தினுடைய குறிப்பு இருக்கு. குரங்குகள் அணை கட்டினது தொல்காப்பியத்தில் இருக்கு. தொல்காப்பியத்தில் ஸ்ரீராமாயணத்தை பத்தி இல்லைன்னு ஒரு உருட்டுவாதும் உருட்டுதான். தொல்காப்பியத்துல மாயோன் வேற, கண்ணன் வேற. புதுசா ஒரு கதை. நரேட்டிவ் இஸ் பீயிங் செட். வேற கிடையாது. இப்படி பெருமானுடைய அவதாரம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் பரமபுருஷாவதாரம். வரார் விஸ்வாமித்திரர் தசரதன் இடத்துல வந்து ராமபிரான கொடு அப்படின்னு கேட்கிறார். சொல்றச்சே நான் யாக சம்ரட்சணத்துக்காக ராமபிரான அனுப்புன்னு சொல்றார். சொல்றச்சே தருவனத்துள் யான் இயத்தும் தகைவேள்விக்கு இடையூறா, தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்னு அடைகாம வெகுளியன, நிருதர் இடை விளக்காவண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். இது பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றதுன்னா, நான் வனத்திலே இயற்றும்படியான பண்ணும்படியான தபஸானது, அதுக்கு இடையூறாக பல ராட்சசிகள் இருக்கா, பல பேர் இருக்கா. இந்த ராட்சசர்கள் எல்லாம் என்னுடைய இந்த யாகத்துக்கு தடை பண்ணுகிறார்கள். அதை சம்ரக்ஷணம் பண்ணணும்ன்றதுக்காக, அந்த யாகத்தை காத்தருள்வதற்காக நீ வா சொல்லல. உன் பிள்ளைகளை அனுப்பு சொல்லல. உன் 4 பிள்ளைகளிலே ஒருத்தனை அனுப்புன்னு சொல்றார். கம்பர் எவ்வளவு அழகா வார்த்தை சொல்லியிருக்கார். 4 பிள்ளைகள்ல ராமன் அனுப்புன்னு சொல்லல. கரிய செம்மல் ஒருவன். கரிய செம்மல் அவன் ஒருத்தன் தான். கரிய செம்மல் 4 பேர்ல கருப்பா இருக்கிறவன் அவன் ஒருத்தன் தான், ராமபிரான் தான். கரிய செம்மலை தந்திடு சொல்லல. கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. அதுனா ஒருவன். ஒருவன்ற வார்த்தைக்கு என்ன? எவனோ ஒருவன் அர்த்தம் இல்ல. அவன் ஒருவன். திவ்யஹா தேவஹா ஏகஹா நாராயணஹா. ஒருவன் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்டவன், ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா ஆழ்வார் காட்டினார். அப்ப ஒருவன் சொன்னா ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன், தன்னிகரற்றவன் பொருள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரான்னு காட்டப்படுறது. அப்ப ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா அந்த ஒருத்தி யாரு? ஏதோ ஒருத்தியா? ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னா ஏதோ ஒருத்தியா? இல்ல. கண்ணனை வயிற்றிலே பெற்றதிலே தன்னிகரற்றவளாக திகழக்கூடியவள் தேவகி. அதனால ஒருத்தி, தன்னிகரற்றவள்னு பொருள். கண்ணனை வளர்த்ததிலே தன்னிகரற்றவளாக திகழக்கூடியவள் யசோத பிராட்டி. அதனால் அவள் ஒருத்தி. அதுவும் ஒருத்தின்னு பொருள். அப்ப ஒருத்தின்னு சொன்னா ஏதோ ஒருத்தின் அல்ல, தன்னிகரற்றவள் என்னும் பொருள். அதே போல கரிய செம்மல் ஒருவனை தந்துடினா ஏதோ ஒருத்தன் அர்த்தம் இல்ல, தன்னிகரற்றவனான ராமபிரானைத்தா. அப்போ ஏகமேவா அத்விதீயம் பிரம்மான்னு சொல்றச்சு என்ன அர்த்தம்? பிரம்மம் அத்விதீயம் அர்த்தம். அத்விதீயம்னா பிரம்மத்துக்கு இணையாக மேலாக மற்றொரு பொருள் கிடையவே கிடையாது. பிரம்மம் என்பது தனிப்பெரும் மேலான பொருளாக அமைந்திருக்கிறதுன்றது, தன்னிகரற்றதாக இருக்கிறதுன்றதுதான் வேதாந்தம் சொல்றது. அது அப்படியே எடுத்து காட்டுறார். ஏகோ அவைர் நாராயண ஆசீத்துன்னு சொல்றது, அது அப்படியே எடுத்து காட்டுறார். ஏகஹா ஒருவன் அப்படின்னு, தன்னிகரற்றவன் அப்படின்னு பொருள் இல்ல. இந்த தன்னிகரற்றவன், இந்த ஒருவன் ரச்சே ஒரு விஷயம் ஞாபகம் வருது அடி எனக்கு. பெரியாழ்வார் பாசுரம், ஒரு மகள் தன்னை உடையேன்
உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். எல்லாரும் ஆண்டாளை பத்தி பாடுறாருன்னு நினைச்சுக்கிறா. அந்த பாட்டு ஆண்டாளை பற்றி இல்ல, ஆண்டாளுக்கும் பொருந்துறது. ஆனா பெரியாழ்வாருக்கு நாயிகா பாவம். தாயார் பாடுறா பெரியாழ்வாராகிற பெண் பிள்ளையை நினைத்து, ஒரு மகள் தன்னை உடையேன்னு. இதுக்கு மணவாள மாமனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் காட்டுறார். வியாக்கியானத்துல விசதவாக்சிகாமணிகள்ன்றதுக்கு ரொம்ப பெரிய ப்ரூஃப் இந்த வியாக்கியானம். கூரத்தாழ்வான் அவருக்கு பரமபத பிராப்தி கிடைத்தது. அவருடைய சரம திருமேனி, அங்க திருமேனியை பார்க்க வரார் அவருடைய ஆச்சாரியனான ராமானுசர். பார்க்க வந்து விட்டு துக்கம் தாழல. இந்த துக்கத்துல இந்த பாசுரத்தை சொல்றார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான் சொல்றார். சொல்றச்சே இங்க மாமுனிகளுடைய வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா, ஒரு மகள் தன்னை உடையேன் என்னும், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்னும், செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்னும், எம்பெருமானார் கதறினார் என்பது பிரசித்தமிரே. இந்த என்னும் என்னும் பாசுரத்துக்கு நடுவில் என்னும்ன்ற வார்த்தையே இல்லை. பாசுரம் கண்டினியூஸா இருக்கு. இவரையே என்னும்னு சேர்த்தார். பாசுரம் இப்படிதான் இருக்கு. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று எம்பெருமானார் கதறினார் என்பது பிரசித்தமிரே. இப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா ஏன் நடுவுல என்னும் என்னும் என்னும்னு 3 வாட்டி சொன்னார்? நமக்கு புரியாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எம்பெருமானாருக்கு துக்கம், அவ்வளவு துக்கம். ஒரு பாசுரத்தை கூட முழுமையா சொல்ல முடியல. ஒரு மகள் தன்னை உடையேன், அப்புறம் ஓன்னு கதறார். உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு, உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், அப்புறம் ஓன்னு கொஞ்ச நேரம் கதறார். செங்கண்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு கதறார். என்னும்ன்ற வார்த்தை இஸ் நாட் அ வேர்ட், இட் இஸ் an emotion. எம்பெருமானாருடைய எமோஷனை மணவாள மாமன்களை விட்டா வேற யாரால சொல்ல முடியும்? அந்த எமோஷனை ரொம்ப அழகா காட்டுறார். என்னும் என்னும் என்னும். அந்த இடத்துல ஒரு மகள்னு என்ன அர்த்தம்? அத்விதீயரான சிஷ்யர்னு பொருள். இவருக்கு எப்படி இவர் மகள்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எல்லா ஆத்மாவும் ஸ்திரீ பிராயர்கள்ன்றதுனால அவ பரமபதம் போர்ச்சே அவர்களுக்கும் பிராட்டிக்கும் ஒரு 6 விதத்துல சாமியம்னு காட்டப்படுறது. அனன்யாரக சேஷத்வ, அனன்ய சரணத்வ, அனன்ய போக்யத்வ, சம்ஸ்லேஷத்தில் தரிப்பு, விஸ்லேஷத்தில் தரியாமை, ததேக நிர்வாகத்துவம்னு 6 விதத்துல பிராட்டியும் இந்த ஆத்மாவும் சமம். ஏனென்றால் இதுவும் அவனாலே கை கொள்ளப்படுகிறது, பிராட்டியும் பகவானாலே கை கொள்ளப்படுகிறாள். அந்த விதத்திலே ஸ்திரீயாக இருக்கிறதுனால இந்த ஆத்மாவும் பிராட்டியும் சமம். மகள்னு சொல்லலாம் அவரை. அப்ப ஒரு மகள் நீ ஏன் சொல்லணும்னால், எம்பெருமானாருடைய சீடர்களிலே அத்விதீயராக தனிப்பெரும் சிஷ்யராக திகழ்ந்தவர் கூரத்தாழ்வான். அதனால தான் எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருந்தா, எல்லாரும் நினைக்கிறது எம்பெருமானாரால தனக்கு மோட்சம் நினைச்சுட்டு இருந்தா. ஆனா ஆழ்வான் என்ன நினைச்சார் தெரியுமா? ஆனா எம்பெருமானார் என்ன நினைச்சார் தெரியுமா? எல்லாரும் என்னால மோட்சம்னு நினைச்சுக்கிறா, ஆனா எனக்கு ஆழ்வானால் தான் மோட்சம். அர்வாஞ்சோ யத்பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்ய பூர்வே மூர்த்னாம் யஸ்யான்வய முகமதாம் தேசிகா முக்தி பாமுஹு சோயம் ராமானுஜ முனிரப்பி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனுதகதம் வர்ணியதே கூரநாதா. ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன காட்டுறது? அதாவது கதம் வர்ணியதே, கூரத்தாழ்வானுடைய பெருமையை எப்படி வர்ணிப்பது? ஏன்னா எல்லாரும் அவாவா நினைச்சுட்டு இருக்கா எல்லாருக்கும் ராமானுஜரால மோட்சம், அது உண்மை. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணிவிட்டார்? ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும்னு இந்த திருமந்திரத்தை சொல்லிட்டார். இந்த திருமந்திரத்தை சொன்ன உடனேயே அவருக்கு நரக்கம்னு ஆச்சாரியன் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அவர் என்ன நினைச்சின்றார்? நமக்கு நரக்கம் தான். ஏன்னா நம்முடைய ஆச்சாரியனான திருக்கோட்டியூர் நம்பியினுடைய வார்த்தை நிச்சயம் பலிக்கும், நரக்கம் நரக்கம் நரக்கம்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா ஆழ்வான் ஒரு நாள் வயசான காலத்துல திருவரங்கத்தெம்பெருமான சேவிக்க போறச்சே அவனிடத்துல கேட்கிறார், எனக்கு மோட்ச பிராப்தி வேணும் அப்படின்னு கேட்கிறார். உமக்கும் உம்மோடு தொடர்புடையவர்களுக்கும் மோட்சம் கொடுத்தோம்னு சொன்னார். இது எம்பெருமானார் காதுக்கு உழருது. பெருமானார் என்ன பண்றார்? தன்னுடைய உத்தரத்தை மேல போட்டுன்னு குதிக்கிறார். எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு மோட்சம் உண்டு.
சிஷ்யாலாம் கேட்கிறா, சுவாமி ஊருக்கே உம்மாலதான் மோட்சம், உமக்கு இப்ப என்னமோ புதுசா மோட்சம் உண்டுன்னு குதிக்கிறீரே அப்படின்னா. ஒண்ணுமில்ல, திருக்கோட்டியூர் நம்பி எனக்கு நரக்கம்னு சொல்லிவிட்டார். கண்டிப்பா நான் நரக்கம்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பெருமாள் என்ன சொல்லிவிட்டார், குரத்தாழ்வானுடைய சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாரே. நேத்தி வரைக்கும் திருக்கோட்டியூர் நம்பி வார்த்தை பலிக்கும்னு நினைச்சுட்டு இருந்தேன். திருக்கோட்டியூர் நம்பி வார்த்தைக்கு நரக்கம் கொடுக்கணும்னு நினைச்சவன், ஆனா கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்துக்காக மோட்சம் கொடுத்துதானே ஆகணும். ராமோ துர்நாபிபாஷத்தைன்னு சொல்லப்படுறது, ராமன் இருநாக்குடையவன் அல்லன்னு சொல்லப்படுறதே. ராமன் வேற, பெரிய பெருமாள் வேறையா? அந்த பெரிய பெருமாள் கண்டிப்பா எனக்கு திருக்கோட்டியூர் நம்பி வார்த்தைக்கு வேணா அவன் நரகம் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆழ்வான் சம்பந்தத்துக்காக எனக்கு மோட்சம் கொடுத்தே ஆக வேணும், அதனால எனக்கு மோட்சம் ஆழ்வானாலன்னு சொன்னார். அப்பனா ஆழ்வானுடைய புகழ் எத்தகையது, அதனால ஒரு மகள் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்துக்கு எல்லை நிலமாக இருந்தவர் ஆழ்வான். யோசிக்க கூட, இது என்னது இது, ஸ்ரீராமாயணம் சொல்றேன், கம்பராமாயணம் சொல்றேன்னு சொல்லிட்டு எம்பெருமானாரையும் ஆழ்வானையும் சொல்றீங்களேன்னா, ஆழ்வான நினைச்சா சொல்லாம இருக்க முடியுமா? இந்த கான்டெக்ட் வந்ததுனால சொல்ல வேண்டியிருக்கு. ஓ, சீமா பூமியா இருந்தார், இதையும் சொல்லி விடுறேன். என்ன நடக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சது, இதெல்லாம் குதிச்சுட்டார். அதுக்கப்புறம் அப்பதான் ரியலைஸ் பண்றார், ஐயோ ஆழ்வான் சீக்கிரம் போயிடுவார் போல் இருக்கே, நமக்கு முன்னாடியே போயிடுவார் போல் இருக்கே, பராவதம் போயிடுவார் போல் இருக்கே. நேர ஆழ்வான் இடத்துல போய், ஆழ்வான் நான் இங்கே கிடக்க நீர் எனக்கு முன்னால போணுமா? உங்களோட ஆச்சாரியன் நான் இங்க இருக்கிறச்சு, எனக்கு முன்னால் நீர் போணுமா? ஏன் இப்படி முந்திக்கிறீர் அப்படின்னு கேட்கிறார். பராவதம் போனா என்னன்னா, எல்லா ஆத்மாவும் அங்க ஈக்குவல். there is no differentiation, there is no guru, there is no shishya, there is no father, there is no mother, everybody is servant to Bhagavan. அப்ப அது முறையே இல்லாத தேசம், இங்கதான் முறை, அது முறை இல்லாத தேசம். அந்த தேசத்துல இவர் என்ன பண்றார், சுவாமி ஒண்ணுமில்ல, இங்கேருந்து பரமபதம் போனா ஒரு முக்தாத்மா போனானே, ஆனால் ஏற்கனவே அங்க போயிருக்கிற நித்திய முக்தர்கள் எல்லாம், ஏற்கனவே அங்க இருக்கிற நித்திய முக்தர்கள் எல்லாம் கையில ஒரு சொம்ப வச்சுண்டு இவன் வரத்துக்காக பூர்ண கும்பத்தை வச்சுட்டு காத்துண்டு அவர் திருவடி விளக்குவா, புதுசா வர முக்தனுடைய திருவடிகளை விளக்குவா. ஆனா ஒருவேளை நீர் முதல்ல போய் நான் அதுக்கப்புறம் வந்தேன்னா என் திருவடியை நீர் விளக்குறதுன்றது என் சொரூபத்துக்கு தகாது சுவாமி. நான் அங்க போய் காத்துன்னு இருக்கேன், கையில வச்சுன்னு காத்துன்னு இருக்கேன், தேவரீர் எழுந்தருள வேணும், தேவரீர் எழுந்தருள வேணும். அதனால ஆழ்வான் ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். அதே போல ஆழ்வான் எப்படி தன்னிகர் அற்றவரோ அது போல தன்னிகர் அற்றவர் இங்கே ராமபிரான். அதனால ஒருவன்னு காட்டினார். இவ்வளவு சொன்னதும் அந்த ஒருவன்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய எம்பசிஸ் இங்க மட்டும் இல்ல, மண்டோதரையும் ஒருவன்னு சொல்றா. கணவன் இறந்து கிடக்கிறான், கணவன் போயிட்டான், துக்கம் தாழல. துக்கம் தாழலன்னு என்ன பண்ணுவா, ராமனை வெய்யணும்னு நினைச்சிட்டு வரா. விழுந்து கிடக்கிறான் ராவணன். அப்போ அவ சொல்ற வார்த்தை என்னவென்னால், வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த பெருமேனி மேலும் கீழும். மண்டோதரி சொல்றா. அதாவது இந்த மண்டோதரி காட்டி இருக்கிற விஷயம், இவன் யார், இந்த வெள்ளருக்கன் சடைமுடியான், ராவணன் வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த பெருமேனி மேலும் கீழும். எள் இருக்கும் இடம் இன்னி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சாணக்கியை மனச்சிறையில் கவர்ந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுது தடவியதோ ஒருவன் வாழி. சொல்ற வார்த்தை எப்படி இருந்தா, எருக்கஞ்சடையோடு வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும். பெருமாளுக்கு அவனுடைய அம்பானது எள் இருக்கும் இடம் இன்றி உயிர் இருக்கும் இடம் நாடி. இவன் உடம்புல, ராவணன் உடம்புல இருக்கக்கூடிய அம்பு, ராமனுடைய அம்பு எங்க பார்த்தாலும் தொலை போட்டு இருந்துதான், ஒரு இடம் உடல. எவ்வளவு இடம் உடலன்னா, ஒரு எள்ளு வைக்கிற அளவுக்கு கூட ராவணனுடைய உடம்புல இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் அம்பு குத்தி இருந்தது. ஏன் அப்படி குத்தி இருந்ததுன்னா, இவனுடைய உடம்புல உயிர் எங்க இருக்கு, அதுல சீதா பிராட்டி மேல இருக்கிற ஆசை எங்க இருக்கு, அதை குத்தி குத்தி எடுத்துப்படணும் அப்படின்னு போயிருக்கு. அவ்வளவு தூரம் குத்தி இருக்கே. யாருடைய வாளின்னா, ஒருவன் வாளி,
கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கவர்ந்த காதல். சானகிய அசோகவன சிறையில் கவர்ந்தாலும் இவனை சிறையில போட்டது எது தெரியுமா? சானகி மனச்சிறையில், இவன் மனச்சிறையில சானகிய வச்சுட்டான். கவர்ந்த காதல், இவனுடைய காதல் உள்ளிருக்கும், இவனுக்குள்ள இருக்குமோ நினைச்சுண்டு என கருதி உடல் புகுந்து தடவியதோ, அவன் உடம்புல எல்லா இடத்துலையும் கூட்டித்தோ. கடைசியில வைக்கிறார் பாருங்க கம்பர். இவ்வளவு தூரம் இவ்வளவு குரூரமா என் கணவனை கொன்னான் யார்னா? ஒருவன் வாழி. அவன் ஒருத்தனாலத்தான் கொள்ள முடியும். இங்க ஒருவன் தான் தன்னிகரற்றவன் என்று பொருள். அதான் இங்க ஒருவனை தரவோனும் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய விஷயம். அதற்கு மேல காட்டியிருக்கிற விஷயம், அயோத்தியா காண்டத்துல ராமபிரான தர்மமூர்த்தி என்று புறந்து நாம் ஒரு பொருள் இனி புகழ்கின்றது எவனோ அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்பது அல்லால். அந்த எம்பெருமான சொல்றச்சே அறத்தின் மூர்த்தின்னு காட்டுறார். தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்கிற அர்த்தத்தை அப்படியே எடுத்து காட்டுறார். மேல அகல்யா சாப விமோச்சனத்துல ரொம்ப அழகா காட்டப்படுறது. கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கடுவ உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பான். மாமுனி பணித்ததனாலே, யார் அந்த மாமுனி? விஸ்வாமித்திரர் பணித்ததனாலே இவன் அங்க அகல்யா இருக்கிற இடத்துக்கு போனான். அகல்யை ஒரு கல்லா இருந்தா மிதிச்சான் உடனே பெண்ணானான்றதெல்லாம் இல்லை. அந்த இடத்துக்கு போன உடனேயே பெருமானுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டு அங்க ஒரு பெண்ணானாள் அப்படின்னு காட்டுறது. அதாவது கண்ட கல்லின் மேலே, இது எங்க காட்டுறது? இந்த பெண்ணானான்னு காட்டினது வால்மீகி ராமாயணத்துல கல்ல மிதிச்சாருன்னு இல்லை, கல்ல மிதித்து பெண்ணானது கம்பராமாயணத்துல தான். கண்ட கல்லின் மேலே காகுத்தன் ராமனுடைய திருவடி துகள்கள் பட்டதனாலே மனத்திற்கு கொண்டுள்ள அறியாமையாகிற, இந்த இடத்துல விஷயம், அவருடைய அஞ்ஞானமாகிற இருள் நீங்குமாறு உண்மையான தத்துவ ஞானம் பெற்றவன் எப்படி தனது அஞ்ஞானமாகிற அறியாமை நிலையிலிருந்து மாறி உண்மை வடிவத்தை அடைவானோ, அதுபோல இவளும் தன்னுடைய உண்மை வடிவத்தை அடைந்திருக்கிறாள். அந்த எம்பெருமானுடைய திருவடி துகள்கள் பட்டவுடனேயே இவள் உண்மை வடிவத்தை அடைந்திருக்கிறாள். துயர் அரு சுடர் அடி கடச்சுடுத்துனால் நம்முடைய உண்மை வடிவம் என்னன்றது புரியும். உண்மை வடிவம் என்ன? அதுதான் கார்த்தால கேட்டோமே. உண்மை வடிவம் அவனுக்கு அடிமை, அவனுக்கு உடைமை, அதுதான் உண்மை வடிவம். இது புரிவது எப்பொழுதோ அதுவும் அவனது இன்னருளே. அப்ப அவன் காலை நம்ம மேல வச்சுட்டோம்னால் அடுத்த நிமிஷம் நமக்கு உண்மை வடிவு கிடைச்சிடும். ஏன் சுவாமி, உலகளந்த போது அவன் எல்லார் தலையிலையும் தானே காலை வச்சான், நம்ம தலையிலையும் காலை வச்சான். நம்ம இருந்தோமா? இந்த உடம்புல இல்ல, வேற ஏதோ ஒரு உடம்புல இருந்தோம். இந்த உடம்புல இல்ல, இந்த சரீரத்துல இல்ல, ஏதோ ஒரு சரீரத்துல இருந்தோம். அப்ப ஏன் நம்ம இப்ப பிறந்தோம் அப்படின்னா, அன்னைக்கு கால் வைக்கிறச்சே உணரலையே. உணர்ந்திருந்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டோம். உணரலையே. அப்போ அந்த எம்பெருமான் இவ தலையில கால வச்சா, அப்ப அந்த கல்லுல கால வச்சா அந்த கல் பெண்ணானது எப்படி என்னால் அது எப்படி அமைந்திருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ஞானம் பெற்றவன் உண்மை உரு கொண்டால் எப்படி பெறுவானா அதுபோல் அந்த கல்லானது அகல்யாக மாறியது அப்படின்னு காட்டுறது. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. எப்படி ஒரு பிரம்ம ஞானம் பெற்றவன் போயபுழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூசாகும் புண்ணிய பாபங்கள் துறந்து அந்த பகவானோடு ஒரு சமமான ஒரு நிலையை அடைகிறானோ அதுபோல இந்த பெண் பிள்ளையும் தன்னுரு பெற்றாள். அது என்ன தன்னுரு பெறுதல்? தன்னுரு பெறுதல்னா என்ன? ஞானம் பெற்றவன் தன்னுரு பெற்றான்னா எவ்வளவு பெரிய வேதாந்தார்த்தம் தெரியுமா? ஞானான் மோக்ஷா தத்துவ ஞானாத்து மோக்ஷலாபகான்னு காட்டப்படுறது.
இந்த தத்துவஞானம் பெற்றவன் மோட்ச லாபத்தை பெறுகிறான். அப்ப மோட்சம் போற இந்த ஜீவாத்மாவானவன் முதல்ல ஸ்தூல சரீரத்திலிருந்து ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை பெறுகிறான். சூக்ஷ்ம சரீரத்தை பெற்று பல லோகங்களை கடந்து போகிறான். பகலு, அர்ச்சிஸ், இப்படி எல்லாம் லோகங்கள் கடந்து போய் கடைசியில சத்தியலோகத்தை கடக்கிறான். சத்தியலோகத்தை கடந்து அது சூக்ஷ்ம சரீரம், நுண்ணியதான உடல். அந்த நுண்ணியதான உடலும் என்ன நடக்கிறதுனா விரஜை என்னும் நதியிலே தீர்த்தமாடுகிறான். விரஜா நதி ஸ்நானம் ஆன பிற்பாடு உடனே அமானவனுடைய கரஸ்பர்ஷம் இவன் மேலப்பட்டு இவனுக்கு அந்த எம்பெருமானுக்கு தக்கவாறான ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுதான் அவனோட ஒரு ரூபம், அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம் ஏற்படுகிறது. இந்த அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகமானது ஏற்பட்டு இவன் நேர பராவரத்துக்குள்ள போறான். எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர்னு ரெண்டு பக்கமும் சதிரில மடந்தையர் என்ன எல்லாரும் அவனுக்காக காத்து கொண்டு அவனை வரவேண்டும் வரவேண்டும் வரவேண்டும்னு அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அவனை அழைக்க உள்ளே செல்லுகிறான். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் இருக்கக்கூடிய அந்த கோட்டுக்கால் கட்டிலே மிதித்து ஏறுகிறான். ஏறி அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறான். அகமன்னம் 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 அகம் அன்னாதகா அன்னாதகா அன்னாதகான்னு சொல்லி மேல ஏறி போய் இந்த ஜீவாத்மாவை அவனுக்காக புதுசா ஒரு குழந்தை வந்ததுன்னா தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆத்துல குழந்தை பிறந்ததுன்னா தாத்தா பாட்டிக்கலாம். அது மாதிரி எம்பெருமானுக்கு புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான் என்பதற்காக அவனை நேரே அழைத்துக் கொள்ளுகிறான். அந்த அணைப்பு எப்படி இருக்கிறதுனா, எந்த திருமார்பாலே பரதனை அங்கே பரதம் ஆருப்பிய அணைத்துக் கொண்டானோ, எந்த திருமார்பாலே அக்ரூரனை அந்த எம்பெருமான் அணைத்துக் கொண்டானோ, எந்த திருமார்பாலே திருவடியை அந்த எம்பெருமான் அணைத்துக் கொண்டானோ, அதே திருமார்பை கொண்டு இந்த ஜீவனுக்கு தான் தன்னையே தருகிறான். எனக்கே தனை தந்த கற்பகம் என்ன பரத அக்ரூர மாருதிகளை பரிஸ்வங்கித்த மணிமிகு மார்பாலே குருமாமணியாய் அணையும் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறி என்று காட்டுறார். இதத்தான் இங்க காட்டுறார். ஞானம் பெற்றவன் இந்த நிலையை பெறுகிறான். அதான் தன்னுரு பெறுதல். என்ன தன்னுரு பெறுதல்? தனக்கான ஒரு உரு, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்கிற உரு பெற்றார் போல இந்த பெண் பிள்ளை பெறுகிறார். என்ன ஒரு ஓமை! வேதாந்தத்தையே ஓமையாக வைத்து 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 காட்டின சனாதன தர்மி இந்த கம்பர். மேல அத பார்க்கிறார் கம்பர். சொல்றார், இவ கால் பெருமாள் திருவடி பட்டு அடுத்த நிமிஷம் எழுந்தா. திருவடியினுடைய சிறப்பு என்ன? திருவடியின் சிறப்பு என்ன அப்படின்னா, திருமங்கையாழ்வாருக்கு இந்த திருவடி தான், அந்த திருவடி ஸ்பர்ஷம் தான் அவரை பாட்டு பாட வச்சது. வாடினேன் வாடின்னு திருவடியில அவருடைய வாய் படுற வரைக்கும் ஒன்னும் தெரியாம இருந்தது. அந்த திருவடியின் சுவை தான் திருமங்கையாழ்வாரே காப்பாத்திட்டு. ஏன்? அந்த திருவடி தான் நாட்டையே ஆண்டது. பெருமாளுடைய பாதுகைகள். அதனால்தான் இந்த பாதுகையினுடைய பெருமையை தெரியணும்ன்றதுதான் வேதாந்தாச்சாரியர் பாதுகா சகஸ்திரம் என்னும்படியான அற்புதமான கிரந்தத்தை பண்ணினார். 1000 ஸ்லோகம். அதே போல அந்த திருவடி ஸ்பர்ஷம் இருக்கிறதே, அது துயர் அரு சுடரடி. அதனால்தான் அந்த திருவடி பட்ட அடுத்த நிமிஷம் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாலாம். ஒரு கல்லு மேல காலை வச்சதுக்கே அது பெண்ணா போயிடுத்தே, இந்த தெய்வம் கல்லு மேல காலை வச்சுட்டானே இந்த லங்கைக்கே வரப்போறது, இது என்ன போறதோன்னு பயந்துட்டு இருந்தாலாம். அப்போ அந்த திருவடியினுடைய அந்த சிறப்பு அமைந்திருக்கிறது. பகவானுடைய திருவடியை விட ஆச்சாரியனுடைய திருவடி இன்னும் வசந்தது. என்ன இது? எம்பெருமானாருடைய காலத்துல ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு காட்டப்படுகிறது. வாய் பேச முடியாத ஒருத்தன், பேச முடியாது பாவம். அவன் என்ன பண்றான்? இன்னைக்கு எம்பெருமானார் பத்தியில கதையெல்லாம் இங்க இருக்கிற பசங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு கேள்வி கேட்பேன் ஒர்க் ஷாப்ல. ஓகேவா? டெஸ்ட் இருக்கு. சரி, அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து சொல்றேன். இல்லை நான் பாட்டுக்கு ராமாயணம் சொல்லிட்டு போயிருப்பேன். யூ பீப்புள் ஆர் ஆல்சோ ஹியர். ஸோ டுமாரோ இட் வில் ஸ்டார்ட் வித் டெஸ்ட். பாதி பேர் வரப்போறது இல்லை பாருங்களேன். ஆன்சர் சொன்ன நீங்க ஆன்சர் சொல்லனா ஒன்றும் கவலையே இல்லைங்க. டீச்சர் ஆன்சர் சொல்லிடுவா. ஸ்கூல் கிடையாது. ஓ என்ன ஆறுது அப்படின்னா, வாய் பேச முடியாத ஒருத்தர்
அவர் எப்படியான வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. அவருக்கு தத்துவ ஞானம் போகணும்னு எம்பெருமானார்கிட்ட வந்து ஓன்னு கதறி அழறார். கண்ணில் ஜலம் பெருகிறது. அதனால்தான் எம்பெருமானாருக்கு கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்னு பேர். எம்பெருமானார் என்ன பண்றார், இவர் எப்படியாவது இவரை காப்பாற்றணுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். நீ உள்ள வா அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போறார். கதவை தாழிட்டு கொள்கிறார், கதவை சாத்திக்கிறார். தாழிட்டு கொண்டு தன்னுடைய திருவடியை தூக்கி இவர் தலையில வச்சு விடுறார். அப்படியே எம்பெருமானார்கிட்ட இருந்து தத்துவ ஞானம், அந்த திருமந்திர துவயமத்து சரம ஸ்லோகத்தை பத்தின ஞானம் அவருக்கு இறங்குறது. இதை சாவித்வாரத்திலேருந்து கூறத்தாழ்வான் பார்க்கிறார். சாவித்வாரத்திலிருந்து கூறத்தாழ்வான் இதை பார்க்கிறார். பார்த்து சதுசாஸ்திர வித்வானாக இருந்து கொண்டு நாம் இழந்து விட்டோமே, ஒரு ஊமையாக இருந்து கொண்டு அவன் பெற்று விட்டானே அப்படின்னு கதறார். நான் எல்லா சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம், எனக்கு இது கிடைச்சதா, ஒரு ஊமைக்கு கிடைச்சதே, எனக்கு இது கிடைக்கலையே, இது என்ன பேரு என்ன பேரு, நம்ம பேசாம ஒன்னும் தெரியாத ஊமையா இருந்திருந்தா நமக்கு இது கிடைச்சிருக்குமே அப்படின்னு கதறார். எம்பெருமானாருடைய திருவடிகள் அதை காட்டி கொடுக்கும். ராமனை விட ராமானுசன் உயர்ந்தவன் இங்க தெரியும். ராமன் வசந்தவன் தான், ராமனை விட ராமானுசன் வசந்தவன். இப்படி பெருமாள் திருவடி பாட்டு அடுத்த நிமிஷம் அது பெண்ணானது. அதை கம்பர் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் உயர் வண்ண துருவதுண்டோ, மைவண்ண தரக்கிபோரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் இங்கு கண்டேன், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். தாட்டக வதத்துல உன் கைவண்ணம் கண்டேன், இங்கு கால்வண்ணம் கண்டேன். கைவண்ணம் மற்றவாள் அழிக்கும், கால்வண்ணம் எல்லாரையும் வாழ்விக்கும். அவனுடைய கைகளுக்கு இலக்கானவர்கள் அழிகிறார்கள், கால்களுக்கு இலக்கானவர்கள் வாழ்கிறார்கள். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். வண்ணம் வண்ணம் வண்ணம். இவ்வண்ணம் ஒரு வண்ணமா, நிகழ்ந்த வண்ணம் இரண்டாவது, இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் மூணாவது, அன்னி மற்றோர் உயர் வண்ணம் நாலாவது, உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கிபோரில் அஞ்சாவது, மழை வண்ணத்து அண்ணலே உன் ஆறாவது, கைவண்ணம் அங்கு கண்டேன் ஏழாவது, கால் வண்ணம் இங்கு கண்டேன் எட்டாவது. 8 வண்ணம். 8 வண்ணம். 8 வண்ணத்தை எங்கேருந்து சேர்த்து சொல்றார், யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காரு இந்த கம்பர்? இந்த 8 வண்ணத்துக்கு யார் தெரியுமா கம்பருக்கு இன்ஸ்பிரேஷன்? திருமங்கை ஆழ்வார் தான். திருமங்கை ஆழ்வார் திருஇந்தளூர்ல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கிறார். திருவந்தளூர் பெருமாள் வாசல்ல போய் நின்று 10 பாசுரம் பாடுறார். கதவை தர கதவை தர கதவை தர. தெய்வம் கதவே திறக்கல. இந்தளூரில் வாழ்ந்து போம் நீர், நீ நன்னா உன் திருமேனியை வச்சு நீயே வாழ்ந்துக்கோ, எனக்கு ஏன் போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டார். ஏன் அங்கேருந்து திருஇந்தளூர்ல இருந்து திருவாலி திருநகரி ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ். ஆனா திருவந்தளூர் பெருமாள் இவருக்கு முகமே காட்டல. இந்தளூரில் வாழ்ந்து போம் நீரே, நன்னா நீ சௌக்கியமாரு, உன் அழகை எனக்கு காட்டலன்னா எதுக்கே அழகு அப்படி வச்சு நீயே ஒன்று என்ஜாய் பண்ணி நன்னா வச்சுக்கோ. நம்ம பெருசு சொல்றது இல்லையா, அதாவது பெரிய குழந்தை அதுக்கும் வாங்கி கொடுத்துருப்போம், சின்னதுக்கும் வாங்கி கொடுத்துருப்போம். இந்த பெருசு என்ன பண்ணும், வாங்கி கொடுத்ததை கொஞ்சத்துல சாப்பிடாது, சின்னதை சாப்பிட்டுட்டு பெருசையும் பிடிக்கும். நடக்கிறதா இல்லையா? இது எல்லா வீட்லையும் நடக்கும். ஏன்னா எனக்கு நடந்ததே. இப்படி நடக்கிற போது என்ன நடக்கிறது, நம்ம இந்த பெரிய பையன் டேய் அது எந்துடா, அம்மா எனக்காக பண்ணி கொடுத்தாடா, ஒன்று நீ முடிச்சிட்டியாடா எந்துடா அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். கேட்டு கேட்டு பார்ப்போம். அப்புறம் என்ன சொல்லுவா, நீ பெரிய பையன் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு சொல்லுவான். தெரியும், நன்னா சாப்பிட்டுக்கோ, நன்னா சாப்பிடு, நீயே வச்சுக்கோன்னு விடுவோம். அதே போல இந்தளூரில் வாழ்ந்து போம் நீரே, நன்னா இருந்துக்கோ, நீ சந்தோஷமா இருந்துக்கோ, நீயே வச்சுக்கோ, எனக்கு இருக்கு அப்படின்றார். அவர் சொல்ற வார்த்தை அந்த பாசுரத்துல, முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்னா, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி, இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரிலே, உன்னுடைய வண்ணம் என்னன்னு காட்டீர் இன்ன வண்ணம். கிருதயுகத்திலே பால் போல நிறத்தை உடையவரே, முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்னா, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம். திரேதாயுகத்திலே கொண்டலை போல வண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவரே. அடுத்தது பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி,
துவாபர யுகத்திலே, திரேதா யுகத்திலே கொண்டல் வண்ணமாகவும் பொன்னின் வண்ணமாகவும் திகழக்கூடியவரே, சிவப்பா இருக்கிறவர். துவாபர யுகத்துல நீலமேனியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறவரே, மணியின் வண்ணம் புரையும் திருமேனி. இப்ப கலியுகத்துல என்ன வண்ணத்துல இருக்கீர்னு கொஞ்சம் காட்டுமே இந்தளூரீரே, கொஞ்சம் காட்டுமே இந்தளூரீரே. கெஞ்சரர் பாவம் காட்டவே இல்லை. இப்ப 8 வண்ணம் இங்க இருக்கு. முன்னை வண்ணம் 1, பாலின் வண்ணம் 2, முழுதும் நிலை நின்ன பின்னை வண்ணம் 3, கொண்டல் வண்ணம் 4, வண்ணம் என்னுங்கால் 5, பொன்னின் வண்ணம் 6, மணியின் வண்ணம் 7, புரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்ன காட்டீர் 8 வண்ணம். இந்த 8 வண்ணத்தை பார்த்தார். இதே மாதிரி நம்மளும் ஒண்ணு பண்ணணும். அதனால்தான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஒரு 8 வண்ணம் பண்ணார். 8 வண்ணம்ன்றது என்ன? புஷ்பத்தை வண்ணம்னு சொல்லுவா, இந்த புஷ்பம் வண்ணம்னு சொல்லுவா. அதான் 8 வண்ணம் என்பகற்பூ பெரியாழ்வார் காட்டினது. அதனை என்பகற்பூ 8 விதமான புஷ்பம், மல்லி, ரோஜா, சாமந்தி அப்படின்னு 8 விதமான புஷ்பம். அதெல்லாம் இல்லை. என்பகற்பூனா 8 விதமான குணங்களை கொண்டு பெருமான அர்ச்சிக்க வேண்டும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, தியானம் புஷ்பம், தப புஷ்பம், ஞானம் புஷ்பம், ததைவச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணு பிரீத்திகரம் பவேத். விஷ்ணுவுக்கு இந்த புஷ்பமோ ரோஜாவோ கொட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 புஷ்பம் கொடுத்தா போறோம். அது என்ன 8 புஷ்பம்? அஹிம்சை, பிறரை நலியாமல் இருக்கும்படியான அஹிம்சை, அது முதல் புஷ்பம். புஷ்பம் இந்திரிய நிகிரகா, புலனடக்கம், அது 2வது புஷ்பம். சர்வபூத தயா, எல்லா உயிரினங்களிடத்திலும் கருணை என்னும்படியாத 3வது புஷ்பம். க்ஷமா, நம்ம இடத்துல குத்தம் பண்ணினவர்களிடத்துல மன்னிப்பு என்பது 4வது புஷ்பம். தியானம், பகவான தியானிப்பது 5வது புஷ்பம். தபஸ், அவனை மீளவும் நினைத்து கொண்டே இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துண்ட விஷயத்தை தபசு போலே செய்து முடிப்பது, அது ஒரு புஷ்பம். ஞானம், உண்மை அறிவு, அது ஒரு புஷ்பம். சத்தியம், அது ஒரு புஷ்பம். இதுதான் என்பகற்பூ. இதுதான் 8 வண்ணம்னு காட்டினார். அடுத்தது காட்டியிருக்கிற விஷயம் பரசுராமர் தனுர்பங்கத்துல காட்டினது. பரசுராமர் தனுர்பங்கத்தை போல ஒரு அழகான இடம் கிடையவே கிடையாது. பரசுராமர் ஓன்னு கத்திண்டு வரார். பெருமாள் சிவச்சாபத்தை முறிச்சார், பரமசிவனாரோட வில்ல. பரசுராமருக்கு கோபம் வந்துடுது. என்னது இந்த வில்ல முறிக்கலாமா? உலகெல்லாம் முனிவர் கீந்தேன், உருவகை ஒடுக்கி போந்தேன், அழகு இல் மா தவங்கள் செய்து ஓர் அருவரை இருந்தேன், ஆண்டை சிலையை நீ இருத்த ஓசை செவி உற சீறி வந்தேன், மலைக்குவேன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். உலக எல்லாத்தையும், அதாவது உலகெல்லாம் முனிவர் கீந்தேன், உருவகை ஒடுக்கி போந்தேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தபசு பண்ணினவன். எனக்கு பகை யார் தெரியுமா? 21 தலைமுறைகள் சத்திரியர்களை அழிச்சவன் நான். அவ்வளோ கர்வத்தோட வரார். பரசுராமரும் ஒரு அவதாரம் தான். பரசுராமர் முடிந்து ராமாவதாரத்தோட ஐக்கியமாற கட்டம். அதுக்கப்புறம் பரசுராமர் அவதாரம் கிடையாது, வெறும் பரசுராமர். இதுக்கப்புறம் அப்போ அழகு இல் மாதவங்கள் செய்து ஓர் அருவரை இருந்தேன். இந்த நேரத்துல நீ என்ன பண்ண தெரியுமா? ஒரு வில்லை எடுத்து அடிச்சு உடைச்சி அதனுடைய ஓசை எனக்கு காதுல கேட்டுட்டு, அதெல்லாம் நான் இங்க வந்தேன். என் கையில ஒரு வில் இருக்கு, உன்னால இதை ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பெரிய ஆளா? நான் அவ்வளவு பெரிய ஆளா நீ? அப்படின்னு கோபத்தோட வரார். அப்பொழுது கோபத்தோட வந்தவர பூதலத்து அரசையெல்லாம் பொன்றுவித்தன்னை என்றாலும் வேதவித்தாய மேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய் ஆதலின் கொல்லல் ஆகாது. பெருமாள் என்ன சொல்றார்? நீ எப்படிப்பட்டவன்னா அந்தணன், நீ எப்படிப்பட்டவன்னா ரிஷி, அதனால உன்னை கொல்லல் ஆகாது, ஆதலின் கொல்லல் ஆகாது அம்பிது. ஏன்னா பெருமாள் அவர்கிட்ட வாங்குறார். இந்த வில்ல என்ன பண்றார்? அவர் வில்ல இதை உடைப்பியா நீ, உன்னால இதை நானேற்ற முடியுமான்னு கேட்கறச்சே கொடும் அப்படின்னு கேட்டு வாங்குறார். இப்படி வாங்கறச்சே
இந்த வில்ல வாங்கரிச்சே விஷ்ணுமயமான தேஜஸை எல்லாம் இந்த பரசுராமர்கிட்ட தான் வாங்கி விடுறார். இப்படி வாங்கிட்டு தான் யாருன்றத பரசுராம கிட்ட ஆத்ம சாட்சா்காரத்தினால காட்டுறார். எப்போ அந்த விஷ்ணுமயமான தேஜஸ் எல்லாம் இங்க போயிடுத்து, எப்போ அந்த எம்பெருமான் அதெல்லாம் கையில வாங்கினானோ, எப்போ தன்னை அவருக்கு காட்டி கொடுத்தானோ, அப்பொழுது அவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு. அப்போ அவருக்கு புரிஞ்சுது. புரிஞ்ச உடனே பெருமான் அந்த வில்ல கொண்டு நானேற்றினான். சொன்னதை செஞ்சுட்டேன் பத்திய, இந்த அம்பை உன் மேல விட முடியாதிய. ஏன்னா நீ எப்படிப்பட்டவன்னா தவம் செய்தவன், வேற எங்க விடுறது? என்னோட காமக்ரோதாதிகளை அழிப்பதற்காக அழித்து விடுன்னு சொல்றார். அப்போ பெருமானை பார்த்து சொல்ற வார்த்தை இந்த பரசுராமர், நீதியாய் முனிந்திடேல் நீ இங்கு யாவர்க்கும் ஆதியான் அறிந்தனென் அலங்கல் நேமியாய் வேதியாய் இருவதே அன்னி வெண் மதி பாதியான் பிடித்தவில் பற்ற போதுமோ. நீ யார் நீதான் பரமபுருஷன், சங்க சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய நாராயணன். நீ நன்னெறி பூண்டவனே, நீ வெகுளாதே. நீ இவ்வுலகில் உள்ளோர் யாவர்க்கும் ஆதியானவன் முதல்வன் என்பதை யான் அறிந்தேன். துழாய் மாலையை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய, சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய வேதியனே என்ன அந்த எம்பெருமானை எப்படி துதிக்கிறார்னா, சிவபெருமானுடைய வில்லை நீ வில்லானது முறிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த வில்லை கொண்டு எங்க உடனமோ அங்க சொல்றேன், அங்க விட்டு நான் மன்னிச்சுடுன்றார், கை கூப்புறார். நான் யார் என்று அறிந்தேன், ஆதி என்று அறிந்தேன், ஆதியான வானவர்க்கும் ஆதியான வாதினி என்று அறிந்தேன். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் நீ கற்பவனி கற்பவினி நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன். நான் நாரணன் என்பதை உணர்ந்தார். சொல்லிட்டு போறார். அதுல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாட்டு, இந்த பாட்டுல ஒரு வியாக்கியானம். இந்த பாட்டினுடைய வியாக்கியானத்துல என்ன சொல்றது அப்படின்னா, ஸ்ரீராமாயணத்துல 2 பேர் அழிந்தார்கள். ஒருத்தர் பரசுராமர், அவர் வில்ல கொடுத்ததுனால அழிஞ்சார். அழிந்ததுதான் என்ன, அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷ்ணுமயமான தேஜஸ் போச்சு, அவரை விட்டு அவதாரம் முடிஞ்சிடுது. வில்ல கொடுத்ததுனால அழிஞ்சார். ராவணன் வில்ல விடாம பிடிச்சுன்றதுனால அழிஞ்சார். ஒருத்தர் வில்ல கொடுத்தார் அழிஞ்சார், இன்னொருத்தர் வில்ல பிடிச்சிருந்தா அழிஞ்சான். அப்ப வில்ல கொடுக்கணுமா வில்ல பிடிச்சிடணுமா சுவாமி? ஒருத்தன் விட்டா வாழ்ந்திருப்பான், இன்னொருத்தன் பிடிச்சிருந்தா வாழ்ந்திருப்பான். அப்ப பிடிச்சுக்கணுமா விடணுமா? ஆனா அவ 2 பேரும் காமனா உன்னை பிடிச்சுட்டு இருந்தா, என்னது நான் 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 என்கிற அகங்காரம். அதனால 2 பேரும் அழிஞ்சான். அதான் கூடமாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்களை வென்றவனே, உன்னோடு கூடமாட்டேன் என்று வில்லை கொடுத்தவனை வென்றவன், பரசுராமரை வென்றவன். உன்னோடு கூட மாட்டேன் என்று வில்லை பிடித்துக் கொண்டிருந்தவனை வென்றவன், ராவணனை வென்றவன். அவ கூடாரை வெல்லும் சீர் குவிந்தா. அது எல்லாரும் கூடார வள்ளி கூடார வெள்ளி இதெல்லாம் சொல்ற, கூடார வெள்ளி கூடார வள்ளி எல்லாம் கிடையாது. தயவு செய்து கூடாரை வெல்லும் சீர், எவ்வளவு அழகான வார்த்தை அது. அந்த கூடார வெல்லும் சீர் பாசுரத்துல கூடமாட்டேன் என்று இருக்கக்கூடிய ஒருத்தன் வில்ல பிடித்து கொண்டு கூடமாட்டேன் என்ற ராவணனை வென்றான், வில்ல கொடுத்து விட்டு கூடமாட்டேன் என்றிருந்த பரசுராமனை வென்றான். அதனால இருவருடைய அகங்காரத்தை வென்றவன், அகங்காரத்திலே அழிந்தார்கள் 2 பேரும் அப்படின்னு காட்டப்பட்டது. மேல விராதன் சொல்றான். விராதன் ரொம்ப அழகா காட்டுறான். வேதங்கள் அறைகின்ன உலகெங்கும் விரிந்தனின் பாதங்கள் இவையென்னின் படிவங்கள் எப்படியோ ஓதம்கொள் கடலன்றி ஒன்றினோடு ஒன்றோவா பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. விராதன் ராமனுடைய பரமபுருஷ தத்துவத்தை அப்படியே எடுத்து காட்டுறான். ராமபிரான் நின்றுட்டு இருக்கான், விராதனை அழிச்சுட்டான், விராதனுக்கு சாப விமோச்சனா, விராதன் ராமன் வேத முதல்வன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்ட விராதன் சொல்ற வார்த்தை, வேதங்கள் அறைகின்ன, வேதங்கள் சொல்லப்படும்படியான உலகு எங்கும், உலகம் எல்லா இடத்துலையும் விரிந்தன. உன்னுடைய திருவடிகள் விரிந்து பறந்து கிடந்தன. உன்னோட திருவடியே உலகளந்த காலத்துல அவ்வளவு பெருசா இருந்ததுன்னா பாதங்கள் இவையென்னின் படிவங்கள் எப்படியோ, திருமேனி எப்படி இருக்கும்? ஓதம்கொள் கடலன்றி ஒன்றினோடு ஒன்று வா. நீ என்னன்னா உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் எல்லாத்துக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துருக்கியே.
அப்போ இவ்வளோ பெரிய உருவம் கொண்ட நீ எல்லாத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு இருக்கன்னா அது எங்கேருந்து உன்னை தாங்கும்? பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ? அவ்வளோ பெரிய வேதாந்த அர்த்தம். என்ன ஒரு கேள்வி நமக்கு வந்ததா? சிறியதன் வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அதான் கேட்கிறான். அவ்வளோ பெரியவனா இருக்கியே அப்படின்னா என்னப்பா நினைக்கிறேன்? நான் அந்தராத்மா, நான் இல்லைன்னா தான் அது உழுந்துடும். அது இருக்கிறதுக்கு காரணமே நான் இருக்கிறதுனால. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ? கண்ணன பெருமான் சொல்றான், சூத்ரே மணிகனாயிவா. சூத்ரே மணிகனாயிவன்னா ஒரு மணி இருக்கு, அந்த மணி செங்கிலி இருக்கு, மணியால கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மாலை இருக்கு. அந்த மணி மாலையை பார்க்கிற போது வெள்ளை மணி தெரியறது, உள்ள கோர்க்கப்பட்ட நூல் தெரியல. ஆனா சட்டுன்னு பார்க்கிற போது, புதுசா பார்க்கிற போது இந்த மணி அந்த கயிறை தாங்கிட்டு இருக்கா போல தோணும். ஆனா உண்மை என்ன? உள்ள இருக்கிற கயிறு தான் மணியை தாங்கிறது. அதுபோல எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு எல்லாரையும் நான் தாங்கிட்டு இருக்கிறேன் வழிய யாரும் என்ன தாங்க முடியாது. அதனால அவன் உள்ள உறைந்தாலும் வெளியில உறைந்தாலும் பறந்து கிடந்தாலும் பெரியவனா இருந்தாலும் அவன் தாங்குகிறான்றதுனால அதான் நாராயண சப்தத்துல தத் புருஷ சமாசம். இது சொல்லியிருந்தேன். நாராயண சப்தம் எப்படி சொல்றது? நாராணாம் அயனம் யஹா சஹ நாராயணா. நாரங்களுக்கு எவன் இருப்பிடமாக இருக்கிறானோ அவன் நாராயணன். நாரங்களை நாராகா அயனம் யஸ்ய. நாரங்கள் எவனுக்கு இருப்பிடமாக இருக்கிறதோ அவன் நாராயணன். மற்ற திருநாமங்களை விட இந்த நாராயண சப்தத்துக்கு ஏன் ஏத்தம்னு சொல்றேன்? மற்ற திருநாமங்கள் எல்லாமே அது பகவானுடைய ஒரு குணத்தை சொல்லும். நாராயண சப்தம் எல்லா குணத்தையும் சொல்லும். மற்ற திருநாமங்கள் ராமன் இனிமையா இருக்கிறவன், கண்ணன் கிருஷ்ணன் அழகிய கண் படைத்தவன் கண்ணன், கிருஷ்ணன் கருப்பா இருக்கிறவன், இப்படி ஏதோ ஒரு குணத்தை தான் சொல்லும். ஆனா பகவான் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய திருநாமங்கள் 3 தான். விஷ்ணு, வாசுதேவன், அப்புறம் நாராயணன். விஷ்ணுன்றது விஷல் வியாப்தவ், வியாபித்திருக்கிறவன். எப்படி வியாபிச்சிருக்கான்? உள்ள இருக்கானா வெளியில இருக்கானா? திருமேனியோட இருக்கானா திருமேனி இல்லாம இருக்கானா? குணத்தோட இருக்கானா குணம் இல்லாம இருக்கானா தெரியாது. சரி, வாசுதேவன் வசதி இதி வாசுதேவஹா, வசிக்கிறான், அவ்வளவுதான் தெரியும். எப்படி வசிக்கிறான், என்னமா வசிக்கிறான் அந்த பிரகாரமே தெரியாது. குணம் இருக்கான்னு தெரியாது. ஆனா நார சப்தத்துல குணமும் உண்டு. அப்ப குணம் இருக்குன்றது தெரியறதா? பகவானுக்கு குணத்தோடு கூடி இருக்கிறவன். இரண்டாவது, அந்த நாராயண சப்தத்துல காட்டுகிற போது அவன் உள்ளும் வியாபித்திருக்கிறான் புறமும் வியாபித்திருக்கிறான். ஒரு விதமா அதை இன்டர்பிரேட் பண்ற போது எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அப்ப புறம் வியாபித்திருத்தல், எல்லாத்துக்குள்ளும் தான் இருக்கிறான், அது உள் வியாபித்திருத்தல். அதனால உள்ளும் புறமும் வியாபித்திருக்க கூடியவன். இதுதான் நாராயண நாமத்தினுடைய ஏத்தம். இது 4 அக்ஷரம். இதத்தான் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூறன்னு நாரணன் என்பதை அழகா எடுத்து காட்டுறார். நாராயணன் என்பது நாராயண சப்தத்துக்கு அவ்வளவு ஏத்தம் உண்டு. வேதாந்தம் எங்கெங்கெல்லாம் பரம்பொருள் இன்னதுன்னு காட்டுறதோ அங்கெல்லாம் நாராயண சப்தத்தை பிரயோகப்படுத்துறது, நாராயண சப்தத்தை யூஸ் பண்றது. அதுக்கு இருக்கக்கூடிய மேன்மை வேற எந்த திருநாமத்துக்கும் பகவானுடைய திருநாமத்துக்கும் கிடையாது. அதனால்தான் ராமனை சொல்ற போது பவான் நாராயணோ தேவஹா, நீ நாரணன் நீ அப்படின்னு எடுத்து காட்டுற. இப்ப உள்ளும் புறமும் வியாப்தி என்று சொல்லப்படுகிறது. இதத்தான் இவர் இவ்வளவு தூரம் எடுத்து காட்டுறார். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு அழகான பாட்டு. அறவாகி சுமத்தியால் அணியிற்றின் ஏந்துதியால் ஒருவாயால் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவான நிலமகளை அகுதறிந்தாள் சீராளோ அணியலங்கும் துழாயங்களங்கள் மணிமார்பில் வைகுவாள். ராமனை பார்த்து கேட்கிறான், ஒரு பாம்பா இருந்து தலையில தூக்கி வச்சுட்டு இருக்க, அறவாகி சுமத்தியால் அணியிற்றின் ஏந்துதியால், உன்னுடைய மூக்குல கொண்டுண்டு அந்த பூமியை தூக்கி வச்சுக்கிற, பூமி பிராட்டிய முதல்ல தலையில் தூக்கி வச்சுக்கிற, மூக்குல தூக்கி வச்சுக்கிற, அப்படியே பராவதாரத்துல கொம்புல தூக்கி வச்சுக்கிற, அணியிற்றின் ஏந்துதியால் ஒருவாயால் விழுங்குதியால் பிரளய காலத்துல வயத்துல வச்சு ரட்சிக்கிற.
ஓரடியால் ஒழுத்தியால் திடீர்னு காலில் வச்சு ரட்சிக்கிற திருவடி கீழே. யார? இத திருவான நிலமகளை. இத பண்றது எல்லாமே நிலமகளை செய்கிறாள். யார பண்ற இதெல்லாம்? திருமான நிலமகளை, பூமி பிராட்டி இதெல்லாம் பண்ற. அப்போ இதெல்லாம் யார வச்சுட்டு பண்றேன்னா, உன் திருமார்புல பெரிய பிராட்டியார வச்சுட்டே இதெல்லாம் தைரியமா பண்றியே, உங்க வீட்டுல சண்டையே வராதா? அகுதறிந்தாள் சீராளோ? இது தெரிஞ்சதுன்னா அவ சீர மாட்டாளா? அணியலங்கள் துராயரங்கள் மணிமார்பில் வைகுவாள். அணிமலரும் துழாயலங்கள் மணிமார்பில் வைகுவாள். உன்னுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி நாச்சியாருக்கு இது தெரியாதா? இது என்ன? பெரிய பிராட்டியார் அவன் திருமார்பில் இருக்கா? அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரைமார்பா காட்டியாச்சு. பூமி பிராட்டியார் அவளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனானவன் எம்பெருமான்னு காட்டியாச்சு. உலகளந்த விஷயத்தை காட்டியாச்சு. அந்த எம்பெருமானுடைய பற்பல அவதாரங்களை காட்டியாச்சு. அவன் கீழே ஆதிசேஷ சேஷனாகமாக இருந்து பிராட்டியை தாங்குகிறான்றதையும் காட்டியாச்சு. இதுக்கு மேல பரமபுருஷ லட்சணம் வேற எங்கேயாவது சொல்லணுமான்னு ராமனை பத்தி நடக்காது. இது அவாத்துல இந்த சண்டையும் வராது. ஏன் வராதுன்னா, நமக்கெல்லாம் கை இருக்கு. இந்த கையில இந்த மோதிரம் இருக்கு. நான் கையோட அடியன் சண்டை போடுறேன்னா, எனக்கு மோதிரம் போட வேண்டியது என் கைக்கு என் மோதிரம் போட்டேன், என் கழுத்துக்கு என் சங்கிலி இருக்கு, எனக்கு தானே இருக்கணும் தான். எனக்கு ஆனந்தம் ஏன் என் கையில் இருந்தா. அப்போ எப்படி திஸ் ஹேண்ட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மீயோ, அதே போல பூமி பிராட்டி பெரிய பிராட்டியாரோடு அங்கம், நீலாதேவி பெரிய பிராட்டியாரோட அங்கம். அதனால பெரிய பிராட்டியாருக்கு நீலாதேவி பண்ணினாலும் பூமி தேவி பண்ணினாலும் ஒண்ணுதான். அதனால தான் திருப்பாவையில காட்டுகிற போது உந்து மதகளை தன் குத்து விளக்கெரிய, அதற்கு அடுத்த பாசுரம் 33. இந்த 3 பாசுரங்களால பிராட்டியின் இடத்துல சிபாரிசு போறா. அவ பண்ற சிபாரிசு ஏன் பலிக்கிறது? மகாலட்சுமி நாச்சியார் பண்ற சிபாரிசு தானே புருஷகாரம் தானே பலிக்கணும். இவ பண்ற சிபாரிசு பலிக்குமானா பலிக்கும். ஏன்னா இவள் மகாலட்சுமி நாச்சியாருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து பண்றா. அதனால சண்டையெல்லாம் வராது காட்டப்படுறது. வாலி சொல்றான் வாலி அழிந்தான், அழிந்து பட்டு கிடக்கிறான். அப்பொழுது வாலி ராமனை பார்த்து சொல்றான், திருந்தினான் வாலி. ராமன் பலவிதமான கூற்றுக்களை சொன்ன உடனே ராமபிரான் பரமபுருஷன் என்று சொன்னான். அப்போ திகைத்தனை போலும் செய்கைன்னு உடனே ஒருத்தர் திகைத்தனைன்ற ஒரே வார்த்தையை வச்சுட்டு என்னென்னமோ பேசினார். கம்பராமாயணம் முழுசா படிச்சிருக்காரான்னு கூட தெரியாதவர். இதுக்கு டாக்டரேட், டபுள் எம்ஏ எல்லாம் கொடுத்துருவோம் நம்ம தமிழ்ல. கம்பராமாயணம் ஒழுங்கா படிச்சாரான்னு கூட தெரியாது. திகைத்தனைன்ற வார்த்தைக்கு அப்படி பேசுவார். திகைத்தல்ன்ற வார்த்தைக்கு அகராதியில பார்த்ததே இல்லை அவர். திகைத்தனைன்றது பைத்திகார்த்தனம் பேசுறார். திகைத்தனை போலும் செய்கை, திகைத்தார் போல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ராமபிரான் ரொம்ப அழகா சொன்ன உடனே அதை மட்டும் எடுத்துட்டாரு. இந்த பாட்டு எடுக்கவே இல்லையே. ஏவுகூர் வாளியால் எய்து நாய் அடியனேன் ஆவிபோம் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய். பகவானே, இருக்கிற போது இந்த அறிவு இருந்திருந்ததுன்னா நான் நன்னா இருந்திருப்பேனே. அட்லீஸ்ட் போற சமயத்துக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்தியே. ராமபிரானுடைய உபதேசத்தை கேட்டு அவன் சொல்ற வார்த்தை, மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ. யாரு? வாலி சொல்றான். ஏன் சார் இந்த பாட்டுலாம் கண்ணுக்கே தெரியாதா உங்களுக்கு? இந்த பாட்டுலாம் கண்ணுக்கே தெரியாது. திகைத்தனை மட்டும்தான் தெரியுமா? இது கண்ணுக்கு தெரியல அவருக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் பகவான் 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 என்று வாலி தெளிந்தான். கடைசியில வாலிக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? மோட்சம் கிடைச்சது. இது தெரியாது நம்மளுக்கு. இந்த கருணை என்று காட்டப்படுகிறது. இப்படி ஏன் ராவணனே சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அல்லனோ அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுக்குகின்றான், தவனோ எனின் செய்து முடிக்கும் தரநல்லன், இவனோதான் அவ்வேத முதல் காரணம். யார்? ராவணன் சொல்றான் அவ்வேத முதல் காரணம் ராமனை பார்த்து. பகைவனும் கூட அவன் பரமபுருஷன் புரிஞ்சுட்டு இருந்தான். பரமபுருஷன் புரிஞ்சுட்டு இருந்தும் கூட அந்த ராவணன் ஏன் அழிந்து பட்டான் என்று சொன்னால், அவன் அழிந்ததற்கு காரணம்
அவனுடைய ஈகோ. எப்படியாவது சீதையா தெரிந்தும் அடைந்தாக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் என்று காட்டப்படுகிறது. அதுதான் ராமனுடைய அழகை பத்தி இதுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் சொல்றேன். மீதி ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் முடிச்சோம். ராமனுடைய அழகை பத்தி ரொம்ப அழகா காட்டுறார். அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு பல பாடல்கள் இருக்கு. அதாவது தாட்டகை அவளை அழிக்கிற போது இந்த இவர் சொல்றார், யாரு? விஸ்வாமித்திரர் எதுக்கும் மயங்காதவர். அப்ப அவர் சொல்றார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். உன்னை பார்த்தா ஆண்களுக்கே ஏன் பெண்ணா பிறக்கலையோ தோன்றதே, அவ்வளவு அழகா இருக்கியே ராமா. அந்த அழகான தோள், அந்த தோள் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? இங்க தேவப்பெருமாள்கிட்ட இருக்கும். காண்டகதோளந்தல் தன் அத்தியூரர் கழனிக்கள் பூண்டவன் பாலன். அதை எப்ப சேவிக்கணும் தெரியுமா? முன்னாடி சேவிக்க கூடாது, பின்னாடி நின்றுட்டு சேவிக்கணும். அதை எப்ப சேவிக்கணும் தெரியுமா? தூரேந்து பெருமாள் எழுந்துருவான், அந்த திரும்ப பாருங்க, அதுக்கு உலகத்தை கொடுத்துடலாம். அப்படி இருக்கக்கூடிய தோள் என்று காட்டப்படுகிறது. அந்த தோள ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். இந்திர நீலமொ திருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிமணி தோளுமேயல முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே. என் உயிரை அந்த முறுவல் உண்டது. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமண்ண தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரோ யாரே வடிவினை முடிய கண்டார். இந்த திருமேனியை முழுசா காண முடியலையே. ஏன் நான் தோளை பார்த்துட்டு இருந்தவா தோளையே பார்த்துட்டு இருந்தாளா, திருவடிகளை பார்த்துட்டு இருந்தவா திருவடிகளையே பார்த்துட்டு இருந்தாளா. ராமனுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடக்கறச்சே இந்த எம்பெருமான் என்ன பண்ணான்னா, எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். இந்த வில்லை எடுத்ததை பார்த்தவாத்தான் இருந்தா, ஆனா இட்டது கேட்கப்பட்டது. ஏனென்றால் இட்டது எவ்வளவு சீக்கிரம் உடைச்சான்றதை யாராலையும் பார்க்க முடியலையா. இட்டது கேட்டார் கம்பர். எடுத்தது கண்டனர் கையினால். அதை எடுக்கச்சு எப்படி எடுத்தானா, வலது கையால எடுத்தான் பெருமான். வில்லை எப்பவும் இடது கையில தான் பிடிக்கணும், வலது கையால எடுத்தான். அங்க இருக்கிறவள சிரிச்சுட்டான். இந்த ராமனுக்கு ஒன்றும் தெரியல, இடது கையில தான் வில்ல பிடிக்கணும், வலது கையில பிடிக்கிறானே அப்படின்னு வலது கையில எடுத்து இடது கையில வாங்கினான். மர்மம் உண்டு. அது தேவதா விசேஷம் பொருந்தின வில்லு. சிவச்சாபம். இது ஏதோ ஒரு வில்லா இருந்தா பரவாயில்ல, பரமசிவனாருடைய வில்லு, அதுக்கு அவமரியாதை கொடுக்கலாமா? கூடாது இல்லையோ. அதனால அதை வலது கையில எடுத்து இடது கையில வாங்கினான். எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். இன்னொரு விஷயம், ராமகோட்டி சீதா கோட்டி 2 பேர் இருந்தாலாம். 2 பேருக்கும் சண்டை வந்துடுத்து. என்ன சண்டை வந்துடுத்து? யார் அழகு அப்படின்னு சண்டை. அப்போ ராமகோட்டியில் இருக்கிறவா சொன்னாலாம், நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். உங்க பொண்ணுக்கு எங்க ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும், அவ்வளவு அழகு எங்க ராமன். ஒரு 1000 கண்ணை வச்சுட்டு பல தரம் பார்த்துட்டுலாம் உங்க ராமனை. ஆனா எங்காத்து பொண்ண இந்த சீதைய கொம்பினை காணும் தோறும் குறிச்சிருக்கும் மன்னதேயாம். ஒரு தரமும் ஒரு புதுசா 1000 கண்ணு வேணும், அவ்வளவு அழகா இருப்பா சீத்தை. தம்பியை காணும் என்பார். தம்பியை காணுங்கள், அவள்லாம் விட்டுடுங்க, அவ 2 பேரும் விடுங்க. தம்பி லக்ஷ்மணன் வந்திருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கு, அவனை பாருங்க. தவமுடை தரணி என்பார். இவா 3 பேரும் சேர போறாள். இந்த சேர்த்தியை பார்க்கிறோமே, இது எப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த மிதில மாநகரம் அமைந்திருக்கிறது. தவமுடை தரணி என்பார் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் யாரு? இம்பரில் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். இது மேலோட்டமான அர்த்தம். ஆனா இதுக்கு உள்ளுரை பொருள் என்னோட தகப்பனார் தெரிவி வைப்பார். அதாவது நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், பெருமாள் முக்கியம். கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம், அதை விட பிராட்டி முக்கியம். தம்பியை காணும் என்பார், அதை விட பாகவதர் முக்கியம். தவமுடை தரணி என்பார், அதை விட திவ்ய தேசம் முக்கியம். அந்த எம்பெருமான் இருக்கிற திவ்ய தேசம். இது எல்லாத்தையும் விட யார் முக்கியம்னா, இம்பரில் நகரில் தந்த முடிவரை இணைஞ்சும் என்பார். இதுக்கு எல்லாரையும் விட முக்கியம், இது எல்லாத்தையும் விட முக்கியம், முனிவனாக இருந்த ஆச்சாரியன் முக்கியம். அப்ப பெருமாள் முக்கியம், பெருமாளோட பிராட்டி முக்கியம், பிராட்டியோட பாகவதம் முக்கியம், பாகவதரை விட அந்த திவ்ய தேசம் முக்கியம், திவ்ய தேசத்தை விட இது எல்லாத்தையும் நமக்கு தந்த ஆச்சாரியன் முக்கியம் அப்படின்னு கம்பர் காட்டுறார். அதே போல ராமனுடைய வீரத்தை காட்டுகிற போது இந்த எம்பெருமான்
என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், அல் ஐயா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த புள்ளை ஆயின கண்டனை இன்னும் போய் போர்க்கு நாளை வா. நீங்க போய் நாளைக்கு வா. கையில ஒண்ணு ஆயுதம் இல்லாத நிக்கிறான். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றான். நாளைக்கு வரான். அவன் ராமனுடைய வீரத்தை, வீரன்னு யார் ஒத்துக்கணும் சார்? பகைவன் ஒத்துக்கணும். இன்னைக்கு தான் எங்க ஏர்போர்ட் அழிக்கப்பட்டதுன்னு ஒத்துக்கிட்டான் இல்லையா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க முதல்ல காட்டி கொடுத்தது யாரு? பெருமாள் தான். அவன் ஊருக்கு போய் அவன் அடிக்கிறது இல்லையா? அவன் ஊருக்கு போய் அவன் அடிக்கிறது பெருமாள் தான் காட்டி கொடுத்தாரு. இந்த ஊர்ல இருந்து இதை பேசினா வெள்ள போட்டுறாதீங்க. ஓ, நீ அதுக்குதான் வந்திருக்க போல இருக்குன்னு நினைச்சுப்பா நம்மள. அப்போ அதை காட்டி கொடுத்தது பெருமாள் தான். இந்த இடத்துல அங்க போய் அவனை இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவன் சொல்றான், போறவன் இந்த கம்பர் அவன் அப்படி தலை தொங்க போட்டு போறான். இந்த ராவணன் வாரணம் பொருதமார்பும் வரையறை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம் பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் தந்தவாலும் வீரமும் கலத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை முக்கான். வெறுங்கையோடு போனானாம். வாரணம் பொருத மார்பும், யானையினுடைய தந்த மார்புல கொத்திட்டு அப்ப கூட அவன் வீரன் சரியல. வரையறை எடுத்த தோளும் கைலாசத்தை தோல்ல வச்சான் சிவனுக்காக. அப்பவும் அவனுக்கு ஒன்னும் ஆகல. நாரத முனிவர்க்கேற்ப நயம் பட உரைத்தனாவும் நாரத முனிவருக்கு ஏற்றவாறு நன்கு பேசக்கூடியவனாக இருந்தான். தாரணி மௌலி 10 தலையோடு இருந்தான். சங்கரன் தந்தவாளும். இதெல்லாத்தையும் எங்க போட்டான்னா வீரத்தோட சேர்த்து போர்க்களத்துல போட்டுட்டோ வெறும் கையோடு இலங்கை புக்கான். அன்னைக்கே போயிட்டான் ராவணன். அதுக்கு அடுத்த நாள் வந்து சும்மா அடிச்சார் பெருமாள். நிராயுத பாணியாக ஆனான். வீரத்தோட சேர்த்து அழிச்சார் பெருமாள். அப்போ அந்த இடத்துல காட்டுகிற போது இந்த ராமனுடைய வீரத்தை பத்தி சொல்றச்சே கும்பகர்ணன் சொல்லுவான், அப்பா ராவணா கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன், நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னுவான். அப்ப சொல்றான், முன்னையோர் இறந்தோர் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்று நற்பயர்வர் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் என்றால் என்னையே நோக்கியான் என் நெடும் பகை தேடிக்கொண்டேன். எனக்கு முன்னாடி பல பேர் போயிட்டா, உனக்கு முன்னாடி நீ இன்னைக்குதான் எழுந்து வந்திருக்கே, பல பேர் போயிட்டா அவா காப்பாத்துவானோ, எனக்கு அப்புறம் பல பேர் வரப்போறா, எனக்கு பின்னாடி பல பேர் நின்று இருக்கா, அவா காப்பாத்துவானோ, இல்ல நீ எழுந்து வந்து என்னை காப்பாத்து வையணும், நான் இந்த பகையை தேடிக்கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட பகை தெரியுமா? வெறும் பகைன்னு நினைச்சேன் இருக்கியா? இது நெடும் பகை. நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். எனக்கு தெரியும் நான் தான் அழிவேன்னு. கண்டிப்பா எனக்கு தெரியும் நான் தான் அழிவேன்னு. ராமனை தம்பியா ஒருத்த என்ஜாய் பண்ணான். ராமனை அண்ணனா ஒருத்த சந்தோஷப்பட்டான், சகோதரனா சந்தோஷப்பட்டான். ராமனை தன் வயிற்றிலே பெற்றதுனால ஒருத்த சந்தோஷப்பட்டான். ராமனை தன் பிள்ளையாக பெற்றதுனால 3 பேர் சந்தோஷப்பட்டா தாயாக. ராமனை கணவனா பெற்றதுனால சீதை சந்தோஷப்பட்டா. ராமனை அப்படி பார்த்தா ஓரொரு நிலையில பக்தனா ஆஞ்சநேயன் சந்தோஷப்பட்டான். ஆனா நல்ல எதிரியா நான் சந்தோஷப்படுறேன். அதனால தான் அங்க காட்டுற போது ரொம்ப அழகா காட்டுறார். குழமணி தூரம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் ராமனிடத்திலே தோற்றவர்கள் பண்ணும்படியான விஷயத்தை காட்டுகிறார். அதனால தான் நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகை பெற்றேன். ராமபிரானுடைய குணங்கள். அதனால்தான் குகனோடும் ஐவரானேம் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம் எம்புழை அன்பில் வந்த அகனமர் காதலையர் நின்னோடும் 70 அப்படின்னு. குகனோடு 5 பேரானேன், 5 பேரானோம். குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானும். அது முக்கியம் இல்லை, அங்க இன்ட்ரடியூஸ் பண்றச்சே பரத நடத்தல இவன் யார் தெரியுமா? உன் தம்பின்றார் பெருமாள் குணபாத். குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானின் எம்பொழில் அன்பில் வந்த அகனமர் காதலையர் நின்னோடும் 70 ஆனோம்னு சொல்ல ஆனேம்னு சொல்றார். அது என்ன ஆனோம் சொல்லல? ஆனோம்னு சொன்னா தட் மீன்ஸ் நான் மட்டும்தான் அக்னாலேஜ் பண்ணேன்னு அர்த்தம். ஆனேம்னு சொன்னா நாங்க எல்லாருமே அக்னாலேஜ் போயிட்டோம், நாங்க 4 பேருமே அக்னாலேஜ் போயிட்டோம். ஆனேம் அப்படின்னு அர்த்தம். ஆனேம் ஆகியிருக்கிறோம் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அப்படி கம்பன் பார்வையிலே ராமன் என்பவன் அவதார புருஷனே.
கம்பன் பார்வையிலே ராமன் என்பவன் அழகு திகழும்படியான மேலான பகவானுடைய ஸ்வரூபமாக திகழ்ந்தவனே. கம்பன் பார்வையிலே ராமன் என்பவன் ஆதர்ஷ புருஷன். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு விடுறேன். வாலி விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். வாலி அடிச்சு போயிட்டான் இல்லையா? வாலி அடிச்சு போயிட்டான். அப்போ வாலி கேட்கறான், ஏன்பா ராமா என்ன நீ அழிச்சியே, அதுக்கெல்லாம் நல்ல காரணம் சொல்லிட்டே, ஆனா மறைஞ்சிருந்து அழிக்கிறது நியாயமா? நீ வீரன் தானே, நீ மறைஞ்சிருந்து அழிக்கலாமா? அது நியாயமா, தர்மமா, அடுக்குமா? நீ சொன்னதெல்லாம், என்ன அடிச்சதெல்லாம் சரி, அதுல ஒரு நியாயம் இருக்கு, நேரம் வந்து அடிச்சிருக்க வேண்டித்தானே, என்னத்துக்கு மறைஞ்சிருந்து அடித்தாய் தான் கேட்கிறான். அப்போ லக்ஷ்மணன் அங்க பேசுறான் ராமன் சார்பில், முன்னை நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை ததன் தென்புலத்து உய்பன் என்று செப்பினன், செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றான். ஏன் மறைஞ்சு அடிச்சான் தெரியுமா? உனக்கு முன்னாடி உன் தம்பி வந்து ராமன் காலில் விழுந்து சரணாகத்தின்னு விட்டான். அவனுக்கு ராமன் என்ன தெரியுமா பிராமிஸ் பண்ணா? உன்னை கொல்றேன்னு பிராமிஸ் பண்ணா. ஒருவேளை உன் முன்னாடி வந்து நின்று அடிக்கிறேன்னு வில்லியும் அம்பையும் எடுத்து நிக்க இருக்க போது, நீ வில்லியும் அம்பையும் போட்டுவிட்டு கதையும் போட்டுவிட்டு நீயும் சரணாகத்தின்னா என் தெய்வம் எங்க போகும்? அப்போ அவனுடைய சத்தியத்தை முடிக்கணும்னா உன் எதிர்க்க வந்து நின்னானேயானால், நீ சரணாகதி பண்ணினாயேயானால், இது ரெண்டும் உன்னோட ஒண்ணு விரோதித்து இருக்கும் இல்லையா? அதனால்தான் மறைஞ்சு அடிச்சான் அப்படின்னு சொல்ற. இந்த பதில வேற யாராலும் சொல்ல முடியாது. உன் சுக்ரீவன் சரணாகதி பலிக்கணும்னா நீ அழியணும். அப்போ சுக்ரீவன் சரணாகதி பலிக்கணும்னா நீ அழியணும். உன் எதிர்க்க வந்து ஒருவேளை நீயும் சரணாகதி பண்ணிடுவ, நீ ராவணன் மாதிரி கிடையாது. அப்போ சுக்ரீவனுடைய துணை வேண்டும், அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் எங்க பெருமாள். அவன் சத்தியம் பொய்க்க கூடாதுன்னு உன்னை மறைஞ்சு அடிச்சாதான் சத்தியம் பொய்க்காது, அதனால மறைஞ்சு அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, அவனுக்கு மோட்சம் தரன்னு மோட்சத்தை கொடுத்தார் பெருமாள் அவனுக்கு. என்ன இப்படி ஸ்ரீராமாயணத்துல கடைசியா காட்டப்படுறது இந்த எம்பெருமானுடைய. அப்படி அந்த ராமபிரான் எல்லாரும் ராவணனை அழித்தொழித்து புஷ்பக விமானத்திலே ஏறி நேரே வருகிறான். எங்கே வருகிறான்? கோசல சாம்ராஜ்யத்துக்கு வரான். நடுவுல வரச்சே அந்த எம்பெருமான் பரத்வாஜருடைய ஆசிரமத்துல உட்கார்ந்து சாப்பிடுறான். ராமனை எல்லாரும் சாப்பாட்டு ராமன் சொல்றா. ஆனா அவனுடைய திருவவதாரத்துக்கு என்ன பண்றா? அடுப்பே மூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார் சாப்பாட்டு ராமன் அப்படின்னா, தம்பி அவன் 14 ஆண்டுகள் முடிந்து சரியான நேரத்துக்கு ராமன் வரலன்னா நெருப்புல குதிச்சுடுவேன்றான். அந்த சமயத்துல நீ என்ன பண்ணணும்? 14 ஆண்டுகள் முடிச்சுடுத்து ஓடி தம்பியை போய் காப்பாற்றணுமா வேண்டாம்? இவன் தம்பிக்கு ஆள் அனுப்புறான் ஹனுமனை, நீ போய் என்ன பண்ணு, நீ போய் நான் வந்துட்டு இருக்கேன்ற செய்தி சொல்லு, நெருப்புல இறங்கிட போறான்னு பயம். அப்போ தம்பி நெருப்புல இறங்குறான்றச்சே கூட உனக்கு சாப்பாடு கேட்குது இல்லையா? அதனால சாப்பாடு ராமன். இப்ப உங்களுக்கு சாப்பாடு கேட்கறது கேட்கறது இல்லையா? அதனால சாப்பாடுறாங்க. மேல இன்னொரு விஷயம், அப்போ ஹனுமன் போயிட்டான், எல்லாருக்கும் இலை சேர்க்கப்பட்டது, இலையில இடமே இல்லை. ஏன்னா இங்க இலையில இடம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அங்க இலையில இடமே இல்லை. இலையில இடமே இல்லைன்ற ஒரு இலை இல்லை. எல்லாரும் உட்காந்துட்டா, பந்தி நிறைஞ்சிருக்கு. ஹனுமன் எங்க உட்கார்றதுன்னு தெரியல. அப்பதான் ராமன் பார்த்தானா, ஹனுமனே என் எதிரில் உட்காரு, என் எதிரில் உட்காரு அப்படின்னு ஒரு கோடு கிழிச்சான் வாழை இலையில. அதனால தான் வாழை இலையில நடுவில் ஒரு கோடு இருக்கு. கோடு கிழிச்சான். அது அதிசயம் இல்லை. அண்ணா பாருங்க, வாழை இலையில இந்த பக்கம் பிரசாதம், நெகிழ்கரியமுதுன்ற குழம்பு, சாற்றமது, இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கம் காய்கறி, பழம், அவியல், அதெல்லாம் குரங்கு சாப்பிடுறது, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுறது. அது காய்கறி தான் சாப்பிடுறது, இலை தழை காய்கறி அதெல்லாம் குரங்கு சாப்பிடுறது, இது மனுஷன் சாப்பிடுறது. அதனால இப்படி கிழிச்சு வச்சா நேர போனான் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாளேந்த இருவரும் கவரிபத்த பரதன் வெண்குடை கவிக்க விரிசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலின்னு ஸ்ரீராமராஜ்ய பட்டாபிஷேகம் அற்புதமாக நடந்தேறியது. அப்ப கம்பன் பார்வையிலே ராமன் என்பவன் பரமபுருஷன் 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 என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை சமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு
உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் எடுத்து விட்டேன், கொஞ்சம் இல்லை நிறையவே அதிகமாக எடுத்து விட்டேன், அதுக்கும் க்ஷமிக்கணும்ன்ற பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தேய சக்கரவர்த்தி தனூர்ஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.